இப்பொழுது ஆளுநர் செய்த தவறு பேச எனக்கு பரல. தேவையில்லாமல் ஒரு ஆளுநரை கோட்சேவின் வாரிசாகவும் சாவர்கரின் வாரிசாகவும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனிதனை காயப்படுத்துவது உள்ளரசியல் இருக்கிறதா இல்லையா, நுண்ணரசியல் இருக்கிறதா இல்லையா? அப்படி நுண்ணரசியலில் ஈடுபடக்கூடியவராக சபாநாயகர் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய அர்த்தம் செறிந்த கேள்வி. நான் என்ன சொல்றேன், சபையின் மாண்பை சீர்குலைத்து விட்டார் சபாநாயகர். என்னுடைய குற்றச்சாட்டு தான். இந்த சபையின் மாண்பை சீர்குலைத்த சபாநாயகரை வெறும் பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சரும் மற்ற பெருமக்களும். நோட்டாவை விட கீழே வாக்குகளை வாங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா என்பது போல பேசிய காலமெல்லாம் இனி எடுபடாது. எப்படி நீங்கள் பார்த்தாலும் அது டபுள் டிஜிட்டுக்கு அது நோக்கி நகர்ந்து விட்டது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கேன், 15 விழுக்காடுக்கு குறையாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை வாக்குகள் வந்து சேரும். ரஜினிகாந்தை கட்சியை தொடங்கி இருந்து அவர் இந்த தேர்தலை சந்தித்திருந்தார் குறைந்தது ஒரு 10 விழுக்காடு வாக்காவது பெற்றிருப்பார். அட 10 விழுக்காடு இல்லைன்னு நீங்க சொன்னா கூட ஒரு 7 விழுக்காடாவது பெற்றிருப்பார். அட 7 விழுக்காடு கூட இல்லைன்னு சொன்னா ஒரு 5 விழுக்காடு வாக்காவது பெற்றிருப்பார்ல. அப்போ ஒரு 5 விழுக்காடு வாக்கை பெற்று அது இப்படி போனா நாம் டில்டிங் தி பேலன்ஸ் திமுக இருக்கும். அதனால ஒவ்வொரு திமுகவில் இருக்கிற முதலமைச்சரிலிருந்து அமைச்சர் பெருமக்களிலிருந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து திமுக ஆட்சியில் இருப்பதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய பூஜை அறைகளில் எந்த சாமி படத்தையும் வைக்காமல் அவர்கள் ஒரே ஒரு படத்தை வைத்து அன்றாடம் பூஜிக்கலாம். அதுதான் ரஜினிகாந்த். புரிகிறதா? மோடியினுடைய பிம்பம் தான் முக்கியமானது. ஆனால் அந்த மோடியினுடைய பிம்பத்தை கடைசி கிராமத்து மனிதனிடமும் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னை வருத்தி ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக மக்களை சந்தித்து அதை சாதித்திருப்பது அண்ணாமலை. கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளராது. அது இன்னொரு காங்கிரஸாகத்தான் இருக்கும், இருந்தது. இன்றைக்கும் அவருக்கு 100 கோடிக்கு மேல் கொடுத்து படம் எடுப்பதற்கு பல பட தயாரிப்பாளர்கள் ஒரு வீட்டு வாசல்ல தவம் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு உச்சபட்சமான நிலையில் இருந்து கொண்டே நான் ஒரு படம் தான் நடிக்க போகிறேன், அந்த ஒரு படம் நடித்து முடித்த பிறகு முழுமையாக நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லையா? கமல்ஹாசன் சொல்லலையே. கமல்ஹாசன் ஒரு பக்கம் பிக் பாஸுக்கும் இன்னொரு பக்கம் நடிக்கிறதுக்கும் போயிட்டு இடையில அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தில் அவர் மக்கள் நலனுக்காக வந்து நிற்கிறார். இதை விட ஒரு அதிசயமான அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. எனக்கு என்னன்னா, இப்போ உண்மையிலேயே விஜய் செஞ்சிருக்க இந்த ஒரு நல்ல விஷயத்தை தமிழர் மணியன் பாராட்டினான்னு வச்சுங்க. அடுத்து தமிழர் மணியன் விஜய்க்கு ஆலோசகரால் போட்டு நிமிஷம்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதன் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக இருப்பது ஆளுநர் அவர்கள் சார்ந்த ஒரு விவகாரம். ஆண்டினுடைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர், முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் தொடங்கிட்டு, இதில் ஒவ்வொரு வருஷம், போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்தது, இந்த வருஷம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சில வார்த்தைகளை புறக்கணித்தவர் இன்று ஒட்டுமொத்த உரையுமே புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிற வகையில் ஆளுநர் மீது விமர்சனங்களை ஆளுங்கட்சியும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நடந்த சம்பவத்தில் உங்களுடைய முதல் பார்வை என்ன? ஆளுநர் உரை என்பது முழுவதுமாக அவர் படித்துத்தான் தீர வேண்டும் என்று எந்த கட்டாயமும் அரசியலமைப்பு சட்டத்தில் கிடையாது. ஆளுநர் ஒரே ஒரு வரியை மட்டுமே சொல்லிவிட்டு முழுவதும் படித்ததாகவும் அவர் மக்களிடம் விட்டுவிட்டு உட்கார்ந்து கொள்ளலாம். அதுக்கெல்லாம் இடம் இருக்கு. இது ஆரிஃப் முகமது கான் கேரளாவில் செய்திருக்கிறார். கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் ஆளுநராக இருக்கிறார். அவர் முழு பட்ஜெட் உரையும் வாசிக்கவில்லை. அதனால் அது பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைனா, ஆளுநர் தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன பிறகும் திருத்தாமலேயே நீங்கள் அப்படியே என்னிடம் கொண்டு வந்து படிக்க சொல்கிறீர்கள்.
அது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லி இருப்பதை பார்க்கணும். நான் ஆளுநர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற விளக்கம் முழுவதையும் பார்த்தேன். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் அவர் தான் முதல் மகன், இந்த மாநிலத்தினுடைய முதல் மகன். அவர் என்ன சொல்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் எதையுமே ஒரு ஆளுநர் செய்ய முடியும். ஒரு ஆட்சி என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது அவற்றை பட்டியலிடலாம், என்னென்னவற்றை செய்ய போகிறது அவற்றையும் பட்டியலிடலாம். இது போன்ற ஆட்சி நிர்வாகம் சார்ந்த விளக்கங்கள், திட்டங்கள், எதிர்கால லட்சியங்கள் இவற்றையெல்லாம் ஆளுநர் உரைக்கு நீங்கள் தயாரித்து கொடுத்து அதை ஆளுநர் வாசிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதில் நிரம்ப அரசியல் இருக்கிறது. இப்பொழுது அது முழுக்க நான் படிக்கவில்லை. அதாவது ஆளுநர் உரையில் என்ன இருக்கிறது என்று எனக்கு இன்னும் தெரியாது. அவர் சொன்னதை சொல்கிறேன். அதில் முழுக்க அரசியல் இருக்கிறது. அவர்களுடைய விருப்பு வெறுப்பு சார்ந்த செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே ஆட்சியில் இருக்கக்கூடியவருடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிற அந்த பகுதிகளை நீக்கிவிடுங்கள் என்று நான் முதலிலேயே தகவல் கொடுத்தேன். ஆனால் இங்கே பார்த்தால் நீக்கப்படாமலே இருக்கிறது என்று ஆளுநர் சொல்கிறார். இவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் ஏற்கனவே அவருடைய கவனத்திற்கு கொண்டு போனோம், அவர் ஒப்புதல் அளித்ததை தான் நாங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிறார். இதில் எது சரி எது தவறு நமக்கு தெரியவில்லை. தெரியாததை நாம் பேசி பயனும் இல்லை. ஆனால் இந்த போக்கு என்பது நல்லதா? ஜனநாயக அமைப்பில் நீங்கள் ஒரு பக்கம் ஆளுநரும் இன்னொரு பக்கம் ஆட்சித்தலைவரும் இருவரும் இணைந்து செயலாற்றுவது என்பதுதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்க முடியும். ஒரு கணவன் ஒரு பக்கம், மனைவி மறுபக்கமாக முகம் திருப்பிக் கொண்டாலே ஒரு குடும்பம் நாசமாகிவிடுமே. எனவே இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருப்பவர். மத்திய அரசிடமிருந்து நாம் கேட்டு பெறுவதற்கு எவ்வளவோ இருக்கின்றன. எனவே இந்த ஆளுநருக்கு அனுசரணையாகவும் இருந்து அவர் மூலமாக இன்னும் கூடுதலாக நன்மைகளை இந்த மாநிலத்திற்கு பெற்றுத் தருவதற்குத்தான் ஒரு அரசு முயல வேண்டும். ஒரு சபாநாயகர் தேவையில்லாமல் கோட்சேவனுடைய வாரிசாக நீங்க இருக்கும்போது உங்களை எப்படி சமாளிக்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த சட்டமன்றத்தில் சொல்வதுதான் வினை விளைக்காகும். நான் அந்த இதுக்குள்ள போகல. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த வாசிக்கப்பட்ட உரையில் எவையெல்லாம் இருந்தன, எவற்றை இவர் தவிர்த்தார் நமக்கு தெரியாது. ஆளுநர் தரப்பு விளக்கத்தை மட்டும்தான் நான் இப்பொழுது இங்கே வருவதற்கு முன்பு பார்த்தேன். அதனால் அது முழுமையான தகவல்களோடு என்னிடம் நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தேவையில்லாமல் கோட்சே ஏன் வருகிறார்? ஆளுநரை அவமதிக்க வேண்டும், ஆளுநரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தானே அது. ஒரு சட்டமன்றத்தின் மரபுகளை காப்பாற்ற வேண்டிய சபாநாயகரே வரம்பு மீறி வார்த்தையாடுகிறார் என்றால் என்ன பொருள்? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்ட காரணத்தினாலேயே ஆட்சி உங்களிடம் இருக்கிறது, அதிகாரம் உங்களிடம் இருக்கிறது என்பதற்காக எதையும் நீங்கள் பேசுவீர்களா? உங்கள் பேச்சுக்கும் உங்கள் விமர்சனத்திற்கும் எல்லையே கிடையாதா? ஆனால் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டக்கூடியவர்களிடம் மட்டும் நீங்கள் எல்லை காண பார்க்கிறீர்கள். எங்காவது ஒரு வரி வரம்பு மீறி எவனாவது பேசிவிட்டதாக தெரிந்தால் அது தெரியுமே காவல்துறை அதிகாரிகள் வீட்டு கதவை தட்டுகிறார், கொண்டு போய் சிறையில் அடைக்கிறார். எல்லை மீறி யார் பேசினாலும் தண்டனைக்கு உரியவர்கள் தான். நானே பேசினாலும் தண்டனைக்கு உரியவர்கள் தான். ஏனென்றால் ஒரு எல்லைக்கு உட்பட்டுத்தான் நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். சாதாரண மனிதர்களுக்கே ஒரு எல்லைக்கு உட்பட்டு நாகரிகமாக கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நிலை இருக்கிற பொழுது ஒரு சபாநாயகர் சட்டமன்றத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பிலே இருப்பவர் ஆளுநரை பார்த்து நீ கோட்சேவனுடைய வாரிசு என்று எதை சொல்கிறீர்கள்? அதே சொல்ற சபாநாயகர் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் எப்பொழுதும் ஆளுநருக்கூட முரண்பாடுகள்லாம் இருந்தாலும் ஆளுநருக்கான மாண்புகளை வழங்குவதில் தவறாமல் இருந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த விஷயம் சொல்லிட்டு அந்த பிஎம் கேஸ்ல இருந்து வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கலாம்ல, அப்படி நாங்கள் கேட்கலாம்னு கேட்டுட்டு தான் இந்த விஷயத்தை வைக்கிறார்.
ஆண்டாண்டு காலமாக மாண்புகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கிற. போன ஆண்டும் மாண்பு கொடுக்கலையே. போன ஆண்டு ஆளுநர் எழுந்த பொழுது பொன்முடி என்ன கையை காட்டி என்ன வார்த்தையை பயன்படுத்தினாரு? நான் என்ன சொல்கிறேன், போன ஆண்டு ஆளுநர் உரையின் போது நடந்தது அசம்பாவிதம். அன்றைக்கு கதாநாயகனாக இருந்தவர் பொன்முடி, இன்றைக்கு அந்த பொன்முடி எங்கே நிற்கிறார்? ஒன்றா? இன்றைக்கு சபாநாயகர் மாவீரனாக பேசியிருக்கிறார். நாளை என்ன நடக்கும் என்று பொறுத்து பாருங்கள். இன்றைய பொன்முடியின் நிலை நாளை அப்பாவின் நிலைவாக மாறும் எதிர்பார்க்கிறதா? வர வேண்டும், அது வர வேண்டும். இல்லை என்றால் எப்படி நீங்கள் வந்து இது போன்ற மனிதர்கள் எல்லை மீறி வரம்பு மீறி கண்ணியம் தவறி வார்த்தையாடுவது என்பது வளர்ந்து கொண்டே போனால் இந்த ஜனநாயகம் எங்கே போய் நிற்கும்னு கேட்கிறேன். நான் ரொம்ப பொறுப்புணர்வோடு தான் நான் சபாநாயகரை கேட்கிறேன். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரம்பு மீறி வார்த்தையாடினால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் தான் சபாநாயகர் நாற்காலியில் உங்களை கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். வேலியே பயிரை மேய்வது போன்ற கதை தானே இது. நீங்கள் இதனைக்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர், நீங்களே இப்படி வரம்பு மீறி வார்த்தையாடலாமா? ஏன் கோட்ஸே வந்தார் என்று தான் நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுக்கான உரிமைகளை பேசுங்கள். சாவர்கரையும் சொல்லிவிட்டார். ஆனால் கோட்ஸே சாவர்கரை போல நீங்கள் 10 நாள் ஜெயிலில் இருப்பீங்களா? சாவர்கர் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு, புரிகிறதா? ஆனால் நான் கேட்கிற கேள்வி, அந்தமான் சிறையில் ஆண்டு கணக்கில் காரிருளில் சொல்லனா துயரங்களை அனுபவித்த மனிதன் சாவர்கர். உங்களால் நிறுவ முடியுமா? 6 நாட்கள் உள்ளே இருந்துவிட்டு 6 மாதம் வெற்றி வீரர்களாக நீங்கள் விழா நடத்துவீர்கள், சிறை சென்று மீண்டவர்கள் என்று. சாவர்கருடைய வரலாற்றை முழுவதுமாக படிக்கணும், எங்கிருந்து தொடங்கி எங்கே. ஆனால் சாவர்கர் என்பவர் தீவிரவாதி, அதனால் நான் அதை உடன்பட மாட்டேன். ஒரு காந்தியம் என்பது வன்முறைக்கு எந்த வகையிலும் இடம் தராத ஒரு அமைப்பு, ஒரு கருத்தியல். அதற்கு நேர் எதிரான கருத்தியலை கொண்டவர்கள் அவர்கள். அவருடைய நோக்கமும் நாட்டு விடுதலை தான், இவருடைய நோக்கமும் நாட்டு விடுதலை தான் என்றாலும் கூட வன்முறை சார்ந்த கருத்தியலை நாம் வரவேற்க மாட்டோம். எனவே சாவர்கரை நாம் போற்றவில்லை. பொழுது நீங்கள் சாவர்கருக்கு வந்து பாராட்டு விழா நடத்துங்கள் என்று சொல்லி தமிழர் மணியனை கூட்டால் தமிழர் மணி பேச மாட்டான். சாவர்கருடைய நடைமுறை, அவருடைய சித்தாந்தம் இவற்றுக்கெல்லாம் எதிரினான். ஆனால் அந்த மனிதன் ஆண்டு கணக்கில் காரிருளில் கம்பிகளுக்கு உள்ளே கடுந்தவம் இயற்றினானே, அந்த நிலையோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உங்களால் 10 நாள் தாங்க முடியுமா? 1000 வசதிகள் உள்ள சிறைச்சாலை இப்பொழுது சிறைக்கு போவதென்றால் என்ன? நீங்கள் வெளியே உலாவ முடியாது, 4 சுவர்களுக்குள்ளே இருக்கலாம், அவ்வளவுதானே. மற்றபடி என்ன, மண்ணையும் வேப்ப எண்ணெயையும் உணவுப் பொருளில் கலந்து உங்களுக்கு உணவாக கொடுக்கிறார்களா? கல்லையும் மண்ணையும் கொண்டு வந்து கொட்டி இதைத்தான் நீ உணவாக உண்ண வேண்டும் என்று சொல்கிறார்களா? நிற்க வைத்து சவுக்காலேயே அடிக்கிறார்களா? முட்டி போட சொல்கிறார்களா? இவையெல்லாம் நடந்தது தான் வெள்ளையர் ஆட்சியில் சிறைக்கு போவதில். அப்படி ஏதாவது இப்பொழுது சிறைவாசம் இருக்கிறதா? இந்த சிறைவாசமே உங்களால் தாங்க முடியாத. அதனால் நான் இதை நீளமாக பேச விரும்பலை. சுருக்கமாக சொல்வது, உண்மையில் கண்டனத்திற்கு உரியது அப்பாவுடைய பேச்சு. ஒரு சபாநாயகர் இது போன்றெல்லாம் வரம்பு மீறி பேசக்கூடாது. நீங்கள் முதலமைச்சரை மகிழச் செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது. இப்போ திருநெல்வேலியில் யாராவது வேட்பாளர் நிறுத்த வேண்டும். அங்கே ஏற்கனவே நெல்லையில் வேட்பாளராக நிற்பதற்கு குடும்பி சண்டை நடக்கிறது திமுகவில். அப்பாவும் தன் மகனுக்கு கேட்கிறார். நான் அப்பாவை கொச்சைப்படுத்தவில்லை. அப்பாவும் கேட்க காரணம், அந்த கட்சி என்பதே குடும்பம் தானே. ஒவ்வொருவரும், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்துகிற முதன்மை குடும்பம் எதுவோ அந்த குடும்பம் எவ்வழி, அதே போன்றுதான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த கட்சி தலைமை, அதனுடைய குடும்பம், அந்த குடும்பம் போகும். முன்னேற எப்படி போகிறதோ பின்னேற அப்படி என்பது போலத்தான் இதை ஒரு குடும்ப அரசியல் என்பது அந்த கட்சியில் ஊறி போனது. எனவே இவரும் அவருடைய மகனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆசைப்படுங்க. ஒரு தந்தையாக இருக்கக்கூடிய நீங்கள் மகனை உயரமாக வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுங்க. அதற்காக நீங்கள் முதலமைச்சரை தனியாக சென்று அவருக்கு எப்படியெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பேசுங்க. அது வேற.
இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை நீங்கள் வானலாக புகழுங்க, அதுவும் மகிழ்ச்சி தான் முதலமைச்சருக்கு காது உள்ள கேட்பதில். ஆனால் எங்கிருந்து வந்தார் இந்த சாவர்கரும் கோட்சேவும் என்பதுதான் என் கேள்வி. இப்போ இந்த விஷயத்துல ஆரம்ப புள்ளியாக ஆளுநர் இருக்கிறார். ஏன்னா ஒரு தமிழக அரசு கொடுக்கிற உரையை படிப்பதுதான் ஆளுநருடைய அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. ஆனா அதை புறக்கணிச்சுட்டு போறதுன்றத வகையில பார்க்கும்பொழுது அவர் தானே பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கிறாருன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. அவர் பிரச்சனை உடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறார் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே யூ ஷுட் மேக் யுவர் ஆப்பனன்ட் டு ஸ்டாண்ட் ஆன் தி டிஃபென்சிவ் சைடு. புரியுதுங்களா? பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் உங்களுடைய எதிராளியை நிற்க வைத்து விட்டு நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் இப்பொழுது இந்த அப்பாவு இது மாதிரியான வார்த்தைகளை பேசவில்லைன்னு வச்சுக்கோங்க, ஆளுநர் வந்து செய்தது சரியான்னு நீங்க கேட்கலாம். நான் கூட அது உண்மைதானே, ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதுவோ அது ஆட்சி. அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர் முதலமைச்சர். எனவே அவர் தலைமையில் ஒரு அரசு. இவையெல்லாம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை பண்புகள் தான். எனவே அவர்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உரை, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு மக்களால் ஆளுநர் இல்லை. அதனால் ஆளுநர் வந்து அவரை விட மக்களுக்காக நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு தான் இருக்கிறது. இவையெல்லாம் சரி. ஏற்கனவே நாங்கள் எழுதி கொடுத்ததை நீங்கள் படிக்கவில்லை, இந்த முறையும் நாங்கள் தயாரித்து கொடுத்ததை நீங்கள் படிக்க மறுக்கிறீர்கள். இப்படியே நீங்கள் செய்தால் எப்படி வந்து இணக்கமான சூழலில் நாம் இந்த ஆட்சியை கொண்டு போக முடியும் என்று அன்பாக, தன்மையாக, மென்மையாக கேளுங்க. இதை விட்டு விட்டு நீங்க வந்து இப்பொழுது ஆளுநர் செய்த தவறு பேச எனக்கு பரல. தேவையில்லாமல் ஒரு ஆளுநரை கோட்சேவின் வாரிசாகவும் சாவர்கரின் வாரிசாகவும் கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனிதனை காயப்படுத்துவது உள்ளரசியல் இருக்கிறதா இல்லையா, நுண்ணரசியல் இருக்கிறதா இல்லையா? அப்படி நுண்ணரசியலில் ஈடுபடக்கூடியவராக சபாநாயகர் இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய அர்த்தம் செறிந்த கேள்வி. தேசிய கீதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆளுநர் உரையே புறக்கணித்தவர். ஆனா அப்பாவு அவர்கள் இப்படி பேசின பிறகு தேசிய கீதத்தையே அட்டன் பண்ணாம அப்படியே கிளம்பிட்டார். அப்ப இந்த இடத்துல ஆளுநர் அவர்கள் செஞ்சது சரிதான் அப்படின்றது என்ன செய்ய முடியும்? ஏங்க உங்களை உட்கார வச்சு உங்க முகத்துக்கு நேராக மிக மோசமான வார்த்தை அபிஷேகத்தை செய்கிற பொழுது அதையும் பொறுத்து கொண்டு உட்கார்ந்துதான் இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன மகான் இல்லை? அவர் முற்றும் தொடர்ந்து ஞானியா? விருப்பு வெறுப்புகளை கடந்து விட்ட ஒரு மோன நிலையில் போய்விட்ட ஞானியா? அவர் மனிதர் தானே. இதே முதல்வரை உட்கார வைத்துக் கொண்டு இந்த முதல்வருக்கு எதிராக சட்டமன்றத்தில் மிக மோசமான வார்த்தைகளை அள்ளி வீசினால் முதல்வர் பொறுமையாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பாரா? சொல்லுங்க. ஆளுநர் தனிநபராக உள்ளே இருக்கிறார். ஆனால் முதல்வருக்கு பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏறக்குறை 120 130 சட்டமன்ற உறுப்பினர் பின்னாலே இருக்கிறார். நீங்கள் முதலமைச்சருக்கு எதிராக இப்படி ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி அவரை காயப்படுத்த நினைத்தால் அடுத்த கனவே 130 அம்புகள் உங்களுக்கு எதிராக பாயாது? பாயமா இல்லையா? நீங்க இந்த பக்கம் இந்த சமாதான போக்கு இருக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க. அதே சமாதான போக்கு ஆளுநர் தரப்பும் இருந்திருக்கலாம். இருக்கணும்னா நான் சொல்றேன். அதாவது ஆளுநரும் பொறுப்பை உணர்ந்து அவருடைய கடமை எதுவோ அதை அவர் ஆற்ற வேண்டும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நான் தான் உங்களுக்கு விளக்கமா அழகா சொன்னேன். ஆளுநர் நியமன பதவியை அலங்கரிப்பவர், மத்திய அரசினுடைய தூதுவராக இந்த மாநிலத்தில் என்ன நடக்கிறது, ஆட்சி ஒழுங்காக நடக்கிறதா, சட்டம் ஒழுங்கு கெடாமல் இருக்கிறதா, இவற்றை கண்காணிப்பதுதான் அவருடைய வேலை. அவர் வந்து முறையாக அனைத்தும் நடக்கிறதா என்று கண்காணித்து முறை தவறி நடக்கக்கூடியவை எவையோ அவற்றை மத்திய அரசின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் இந்த ஆளுநர் பொறுப்பே. அது ஒரு கடிவாளம் தான், அவ்வளவுதான். ஆனால் மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய மனிதர்கள் சட்டமன்றத்திற்கு போகிறார். அவர்தான் மக்களுடைய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகளில் பெரும்பான்மை பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சி எதுவும் அந்த கட்சியின் மூலமாக ஒருவர் முதல்வராகிறார், அவர் அமைச்சரவையை உருவாக்குகிறார். அது வந்து மக்களுக்கு நேரடியான பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி, அது அவர்களுக்கு தான் உண்டு. அதனால வந்து அவர்கள் தயாரித்து கொடுக்கிற ஒரு அறிக்கையை
படிக்க வேண்டியதுதான். அதில் மிக மோசமாக நீங்கள் வன்முறையை வளர்த்தெடுக்கிற மாதிரி, அல்லது நான் ஒரு சான்றுக்கு சொல்றேன், தமிழ்நாடு தனியாக பிரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தனியாத தாகம். நீங்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தால் ஒரு நாள் ஒரு எம்பி பேசலையா, காங்கிரஸ் எம்பி இப்படியே தென்னாட்டை புறக்கணித்தால் தென்னாடே தனிநாடாகும் ஒரு காங்கிரஸ் எம்பியே பேசலையா? அது மாதிரி எல்லாம் ஆட்சேபகரமான வார்த்தைகள் அதிலே இருந்து விஷமத்தனமான அரசியல் நோக்கங்களோடு அங்கே வாசகங்கள் இருந்து அவற்றை என்னால் படிக்க முடியாது. அப்படி நான் படித்தால் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் படி நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு அதை பாதுகாப்பதற்காக இருக்கிறேனோ அதற்கு முற்றிலும் எதிராக நான் செயல்படுவதாக பொருள்படும். எனவே என்னால் முடியாது என்று சொன்னால் அது புரியும். மற்றபடி சாதாரணமாக வெள்ள நிவாரணத்தில் நாங்கள் வெற்றிகரமாக அப்படித்தான் சொல்லுவாங்க. வெள்ள நிவாரணத்தை அவள் வெற்றிகரமாக ஒன்றையும் சந்திக்கலை, ஆனாலும் நாங்கள் வெள்ள நிவாரண பணியில் தோல்வி அடைந்து விட்டோம், மக்களுடைய கோபத்திற்கு ஆளாகணும், இப்படி எந்த அரசால் சொல்லுமா? அதனால் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சிறப்பாக பணியாற்றிருக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க. சரி, நீங்கள் படிச்சுட்டு போக வேண்டியதானே, அதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் மாற்று கருத்து. இவரும் படிச்சிருக்கணும், இவரும் இப்படி பேசியிருக்க கூடாது. இவர் படிச்சிருக்கணுன்றது படிக்காமல் தவிர்த்தது என்னை பொறுத்தவரையில் சாதாரண குற்றம். ஆனால் சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக மிக கேவலமான முறையில் கண்ணியம் தவறி அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகித்தது மிக மோசமான குற்றம், மிக மிக மோசமான குற்றம். இப்படியாப்பட்ட சம்பவங்களை உங்களோட அரசியல் அனுபவத்துல வேற எங்காவது பார்த்துருக்கீங்க? இல்லை, இப்போதான் இதெல்லாம் நடக்கிறது. முன்னையே நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆளுநரும் முதலமைச்சரும் ரொம்ப இயைந்து தான் பணியாற்றுவார்கள். ஒரே ஒரு முறை சென்னாரெட்டி இருக்கிற போது தான் சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் வந்தது. மற்றபடி ஜெயலலிதா இருந்த பொழுதும் வெவ்வேறு ஆளுநர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை பெரிதாக இந்த அம்மையாரும் உரசி கொண்டது இல்லை. நான் இந்த பகுதியில் இப்போ நிறைவாக மக்களோட ஒரு புரிதலுக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இங்கே சேர்ந்து செயல்பட வேண்டிய அரசும் ஆளுநரும் இப்படி மோதிக்கொள்வதால் சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள்? நிச்சயமா நிச்சயமா. நான் சொல்வது என்னன்னா, ஒரு ஆளுநருக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை இருக்க வேண்டும். ஆட்சியில் இருப்பவர்களும் இந்த ஆளுநரை தேவையில்லாமல் உரசிக் கொள்வதன் மூலம் மத்திய அரசிடமிருந்து நாம் முறையாக பெறக்கூடிய பல்வேறு நன்மைகளை அடைய முடியாமல் போய்விடுமோ, இந்த மனிதன் தடுப்புச் சுவராக இருந்து விடுவாரோ, எதற்கு தேவையில்லாமல் இந்த மனிதனோடு நாம் உரசி பார்ப்பது என்ற புரிதலோடு இவர்களும் இருக்க வேண்டும். நீங்கள் ரெண்டு பேரும் பாக்கி வெட்டியாக ஒரு ரெண்டு முனைகளில் போட்டு அழுத்தினால் இடையில் பாக்கை போல் சீக்கி தவிப்பது யார்? மக்கள் தானே. அதனால் இது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. மக்கள் நலன் சார்ந்து சிந்தித்தால் இந்த ரெண்டு பேருமே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். முதல்வர் அவர்கள் ஏதோ பேசியிருக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? முதல்வர் அங்கே இன்னைக்கு நடந்த சட்டப்பேரவை முதல்வர் உண்மையிலேயே சபையின் மாண்பை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று கருதி இருந்தால் எழுந்து நின்று சபாநாயகர் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா சட்டமன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் தான் முதன்மையானவர். நீங்க சபாநாயகர் நாற்காலில் மரபு தெரியுங்களா? சபாநாயகர் அமர்ந்து இருக்கணும். முதலமைச்சர் உள்ளே வரும்போது கூட சபாநாயகர் எழுந்து நிற்க கூடாது. இதுதான் மரபு. உங்களுக்கு நான் ஒரு வரலாற்று சார்ந்து சொல்றேன். அனந்த சயனம் ஐயங்கார்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக இருந்தார். அவர்களெல்லாம் அறிவு சிறந்தவர்கள், பண்பாடு மிக்கவர்கள், மக்கள் நலன் சார்ந்து செயற்படுவதையே பொது நோக்கமாக கொண்டு பொதுவெளிக்கு வந்தவர்கள். அனந்த சயனம் ஐயங்கார் சபாநாயகர், ஜவஹர்லால் நேரு பிரதமர். ஜவஹர்லால் நேரு ஒரு சில விஷயங்களை பேசுவதற்காக ஒரு துண்டிச்சீட்டு கொடுத்து சபாநாயகரை பிரதமர் அறைக்கு வர சொல்லி சீட்டு கொடுத்தார். சபாநாயகர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் பிரதமராக இருக்கலாம், அவர்தான் என் அறையை நோக்கி வர வேண்டுமே தவிர அவர் அறையை நோக்கி நான் செல்வது என்பது நாற்காலிக்கு தகாது. தனிப்பட்ட அனந்த சயனம் ஐயங்காரை விட ஜவஹர்லால் பெரிய மக்கள் செல்வாக்குள்ளவர், அது வேறு. ஆனால் நான் இப்பொழுது சபாநாயகர், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் என்னை வந்து பார்க்கிறது, நான் அவரை பார்க்கக்கூடாது, அது சட்டத்திற்கு முரணானதுன்னு சொன்ன அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போதான் முதலமைச்சர் வரும்போதே முதல்வர் வருகிறார் என்ற அறிவிப்பு கிடைச்சுமே இருந்துருக்கிறாங்களே.
அது கூட அப்படியே முதுகு குனிந்து முகம் எல்லாம் பார்த்து சேடப்பட்டி இதுக்கு முன்ன வந்து அதிமுகவில் ஜெயக்குமார் ஒரு முறை சபாநாயகர் இருந்திருக்காரு. அப்புறம் யார் யார் இருந்தாங்க கொஞ்சம் பட்டியலாக தனபால் இருந்திருக்காரு. இவங்கெல்லாம் வந்து எப்படி அப்படியே முதுகெலும்புள்ள மனிதர்களா? ஜெயலலிதா வரும்போது உட்கார்ந்து கொண்டிருக்க முடியுமா அவங்களால? ஆனால் உட்கார்ந்து இருக்க வேண்டும். புரியுதா? ஏனென்றால் சபைக்கு அவர் தான் முதன்மையானவர். ஆனால் அந்த முதன்மையானவரே கட்சியில வந்து அவர் முதலமைச்சர் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. அவரு கட்சியின் கருணையினால் தானே அவர் சபாநாயகராக இருக்காரு. கட்சி நினைத்தால் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகர் ஒரே நாள் தூக்கி போட்டுலாமே. அப்ப இவருடைய விதி எழுதக்கூடிய இடத்தில் இருப்பது யாரு? முதலமைச்சர் தானே. அவராவது கொஞ்சம் எழுந்துட்டு இல்லை அவர் தான் பேசல இருக்கவே இருக்காரு. அதற்காகவே துரைமுருகன் பக்கத்தில் பார்த்தாவது மெல்ல என்ன சபாநாயகர் இந்த மாதிரி எல்லாம் பேச அதுக்கப்புறம் தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாரு. கண்டன தீர்மானத்தை அவர் சொல்லாத அந்த பகுதிகள் இடம் பெற்றிருக்கணும் அவை குறிப்பில் அப்படின்றத தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. ஸோ அதை துரைமுருகன் அவர்கள் தான் வாசிச்சிருக்கிறாரு. துரைமுருகன் வாசிப்பாரு. துரைமுருகன் இதையே வாசிக்கணும். நான் என்ன சொல்றேன், இதை நம்ம நீளமா பேசினாலும் ஒரே இடத்துல தான் வந்து நிற்போம். நான் என்ன சொல்றேன், சபையின் மாண்பை சீர்குலைத்து விட்டார் சபாநாயகர். என்னுடைய குற்றச்சாட்டு தான். இந்த சபையின் மாண்பை சீர்குலைத்த சபாநாயகரை வெறும் பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்தார்கள் முதலமைச்சரும் மற்ற பெருமக்களும். இது வந்து எந்த வகையிலும் ஜனநாயகத்திற்கு சரியானது. நீங்கள் ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண்பாட்டினால் மக்கள் நலன் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆளுநரை இந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்தியதன் மூலம் ஜனநாயகம் மிக மோசமான முறையில் கலங்கப்பட்டு நிற்கிறது. இதை பார்க்கணும். நான் இப்போ தேர்தல் சார்ந்த பணிகளுக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானுச்சு. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சொன்னது என்னன்னா, எல்லா தொகுதிகளிலும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் நவ் ஒரு 36 இடங்களில் ஜெயிக்கும், 2 இடங்களில் அதிமுக, ஒரு இடத்துல பிஜேபி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போதைய, ஏன்னா நீங்கள் மக்களுடைய பல்சையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற வகையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுகவுக்கு தான் அனைத்து இடங்களிலும் வெற்றி அப்படின்னு ஏறக்குறைய அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு காட்டில் ஒரு சிங்கம். அந்த சிங்கம் எப்பொழுதுமே தன்னுடைய வலிமையின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையினால் அடிக்கடி மிருகங்களை வேட்டையாடி அவற்றை கொல்வதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது. இவையெல்லாம் நாம் சின்ன பிள்ளையாக பாடம் படித்தது தானே. கதை மாரல் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. அப்போ 4 காளை மாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கூட்டம் போடுகின்றன. நாம் தனித்தனியாக இருப்பதனால் தானே இந்த சிங்கம் வந்து நம்மை தனித்தனியாக அடித்து சாப்பிட முயல்கிறது. நாம் 4 பேரும் சேர்ந்து ஒன்றாக இந்த சிங்கத்தை எதிர்த்தால் இந்த சிங்கத்தையே நாம் வீழ்த்து விடலாமே என்று நினைக்கின்றன. எனவே எப்பொழுது பார்த்தாலும் இந்த 4 காளைகளும் ஒன்றாகவே எல்லா இடங்களுக்கும் செல்லுகிற பொழுது சிங்கத்தினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் பிறகு இவற்றுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்து மீண்டும் 4 காளைகளும் தனித்தனியாக போகிற பொழுது சிங்கம் தனித்தனியாக வேட்டையாடி சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த கதை தான் இது. திமுக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் உச்சமாக இருக்கிறது. அதில் மாற்றி இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், கலைஞர் உயிரோடு இருந்த பொழுதே தமிழ்நாட்டு அரசியலை கலைஞர் வெர்சஸ் ஆன்டி கலைஞர் தான். திமுகவுக்கு 25 விழுக்காடு வாக்குகள் தான் எப்பவுமே கிடைக்கும். அவங்க சொந்த பலமே திராவிட மாடலை ஒன்று எந்த கொம்பனாலும் எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாதுன்னு இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் 13 ஆண்டு காலம் அஞ்ஞாத வாசம் செய்தீர்கள் எம்ஜிஆரால். எம்ஜிஆர் கண் மூடுகிற வரையில் அந்த நாற்காலியின் பக்கமே உங்களை விடவில்லையே இந்த நாடு. அப்போ எந்த கொம்பனும் வீழ்த்த முடியலன்னு சொன்னீங்க. ஜெயலலிதாவே திரும்ப திரும்ப வந்தார. அதாவது 2 முறை அடுத்தடுத்து வருவதே ஒரு பெரிய சாதனை. எம்ஜிஆர் மட்டும்தான் அது செய்தார்னு சொன்னீங்க. ஜெயலலிதா வந்து சாதனை செய்துட்டார. அப்பெல்லாம் ஸ்டாலின் இங்கே விண்வெளி பயணம் போயிருந்தாரா? புரியல. நீங்கள் அடிக்கடி வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை வீழ்த்துவது மிக எளிது. அதனால் தான் திமுக கழகத்தினுடைய தேர்தல் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள்.
1967 தொடங்கி ஆட்சிக்கு வந்தார்கள் இல்லையா, அன்றிலிருந்து இன்று வரை பாருங்கள், கூட்டணி இல்லாமல் ஒரு முறையாவது அவர்கள் களத்தில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்திருக்கிறார்களா என்றால் இல்லை. காரணம், அவர்களுக்கு இருப்பது 25 விழுக்காடு வாக்குதான். அதனால் எப்பொழுதுமே கலைஞர் என்ன செய்வார், 3 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, 5 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, 1 விழுக்காடு வாக்கு இருந்தாலும் சரி, முயன்று அனைவரையும் ஒன்றாக திரட்டி அதை ஒரு 40-45 விழுக்காடு அளவுக்கு உயர்த்துவார். அப்படித்தான் அவர் வெற்றி பெற்றார். இன்றைக்கும் ஏன் இந்த கூட்டணி அப்படியே இருக்கப்பற்றி கொண்டிருக்கிறார்? அதனால இந்த கூட்டணியினுடைய பலம் தானே தவிர திமுக கழகத்தின் தனி வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு நாள் கூட இவர்கள் ஆண்டவர்கள் மட்டும் கூட்டணி வைக்கலையா? நான் சொல்றது, எந்த கொம்பனும் எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னது ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் தான் நான் பதில் சொல்லணும். நீங்க பொருத்தப்பாடோட தான் நான் பேசுவேன், பொருத்தமெல்லாம் பேச மாட்டேன். எந்த கொம்பனை வீழ்த்த முடியாதுன்றீங்க. உங்க ஐயா உங்களை விட பன்மடங்கு ஆற்றல் உள்ளவர். எல்லா வகையில் பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நிர்வாகத்திறன், அரசியல் காய்களை எப்படி நகர்த்துவது என்பதில் சாணக்கியம், தந்திரம், எல்லாவற்றிலும் மேன்மையானவர். அவரே ஒரு நாள் கூட தனியாக திமுக கழகம் வெற்றி பெற்றது இல்லையே. ஆனால் 2016 ஜெயலலிதா சாதித்தாரு, 2014 நாடாளுமன்ற தேர்தலும் சாதித்தாரு. அதை புரியுதுங்களா? அதனால அவர்கள் ஜெயலலிதா சார்ந்தவர்கள், அதிமுக உள்ளவர்கள் சொல்லலாம், நாங்கள் தனியாகவே நின்று வெற்றி பெற்றிருக்கிறோம், கூட்டணி தயவு இல்லாமலே வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்லலாம். உங்களால் ஒரு நாளும் சொல்ல முடியாது. இப்பவும் என்ன, கூட்டணி பலம் தான். ஆனால் எடப்பாடிக்கு என்ன நேர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்று எடப்பாடி சொல்றார். அவருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு அண்ணாமலை அன்றாடம் பேசுகிறார் இல்லையா? அப்ப நீங்க 2 பேரும் ஒன்றாக இருப்பதில் என்ன பிரச்சனை? அதனால இங்க திமுகவோடு இருக்கக்கூடிய வலிமையான கூட்டணி, அரித்மெட்டிக் படி பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடுக்கு மேலே அவருடைய கூட்டணி வலிமையாக போயிருக்கிறது. இந்த பக்கம் நீங்க என்னதான் முயன்றாலும் அண்ணாமலை மூலமாக பிஜேபி பெருவளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அது எங்கே இருக்கிறது பிஜேபி என்று கேட்ட காலம் போய்விட்டது. நோட்டாவை விட கீழே வாக்குகளை வாங்கக்கூடிய உங்களுக்கு இவ்வளவு ஆணவமா என்பது போல பேசிய காலமெல்லாம் இனி எடுபடாது. எப்படி நீங்கள் பார்த்தாலும் அது டபுள் டிஜிட்டுக்கு அது நோக்கி நகர்ந்து விட்டது. என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ஏற்கனவே நான் ஒரு நேர்காணல் சொல்லியிருக்கேன், 15 விழுக்காடுக்கு குறையாமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை வாக்குகள் சேரும். அப்போ 15 விழுக்காடு வாக்குகளாக இருக்கு. இந்த அதிமுகவுக்கு ஒரு 20 விழுக்காடு வைத்துக் கொள்ளுங்க. அப்ப 20 15 35. அப்புறம் இந்த மற்ற சின்ன ஏற்கனவே உள்ள கூட்டணி பாமக, தேமுதிக, நம்முடைய வாசனுடைய தமாக, அப்புறம் கிருஷ்ணசாமி, இப்படி எல்லாரையும் நீங்க சேர்த்தீங்கன்னா நீங்க தான் உயர்த்த போறீங்க. இப்ப நீங்க எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிற பொழுது திமுக கூடுதலான உயரத்தோட மக்கள் ஆதரவை பெற்றதாகத்தானே ஒரு மாய தோற்றம் ஏற்படும். எனவே அந்த கணிப்பு பெரிய அளவுக்கு தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஒன்றாக இருந்த கூட்டணி பெரியறதுக்கு அண்ணாமலை தான் காரணமா இருந்திருக்கிறாருன்ற ஒரு ரீசன் தான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அது வலுவற்ற ஒரு வாரம். ரீசெண்டா கூட மறுபடியும் உறுதியா சொல்றோம், பாஜக கூட கூட்டணியே கிடையாது. அது காரணம் வேற ஒன்றுமே இல்லை. நீங்க சாதாரணமாக பாமர தமிழில் பாமரர்களை சொல்லக்கூடியதுதான். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டான்னு சொல்லுவாங்க. கையில் இருக்கிற கலாக்காவை விட்டுட்டு அங்கே இருக்கிற பலாக்காவை பார்த்து இருக்கிற கலாக்காவை விட்டான்னு. அது மாதிரி அதுதான் இப்போ எடப்பாடிக்கு நான் என்ன சொல்கிறேன், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், சட்டமன்ற தேர்தல் 2021 நடந்தது. அதில் ஜெயலலிதா அம்மையார் இல்லை, எடப்பாடி தான் அந்த தேர்தலை சந்திக்கிறார். அந்த சூழலையும் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 3-4 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஆட்சியை இழந்தாங்க. புரிகிறதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்றைக்கு திமுக கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு மனிதர் தான் காரணம். யார் சொல்லு பார்க்கலாம்?
அரசியல் பார்வையாளர் இருக்கிற நீங்க கேள்வி கேட்டே நான் பதில் சொல்றதை விட கொஞ்சம் மாறிச்சு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்து மதவாதத்தை நான் சொல்றேன். நான் கேட்கறது 2021 தேர்தலில் ஒரு 4 விழுக்காடு வித்தியாசத்துல திமுக ஆட்சிக்கு வந்தது. அது யாரால் ஏற்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ரஜினிகாந்த் அந்த இடத்தில் கட்சியை தொடங்க மாட்டேன்னு விலகி கொண்டதுனால ஏற்பட்டதுதான் இந்த விளைவு. இப்போ நீங்க ரஜினிகாந்துக்கு நான் சொன்ன மாதிரி 20% 25% வாக்கு இல்லைன்னு கூட வச்சுங்க. ரஜினிகாந்தை கட்சியை தொடங்கி இருந்து அவர் இந்த தேர்தலை சந்தித்திருந்தார் குறைந்தது ஒரு 10 விழுக்காடு வாக்காவது பெற்றிருப்பார். 10 விழுக்காடு இல்லைன்னு நீங்க சொன்னா கூட ஒரு 7 விழுக்காடாவது பெற்றிருப்பார். 7 விழுக்காடு கூட இல்லைன்னு சொன்னா ஒரு 5 விழுக்காடு வாக்காவது பெற்றிருப்பார்ல. அப்போ ஒரு 5 விழுக்காடு வாக்கை பெற்று அது இப்படி போனா நாம் டில்டிங் தி பேலன்ஸ் திமுக இருக்கும். அதனால ஒவ்வொரு திமுகவில் இருக்கிற முதலமைச்சரிலிருந்து அமைச்சர் பெருமக்களிலிருந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து திமுக ஆட்சியில் இருப்பதனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கோடி கோடியாக கொள்ளையடிக்கக்கூடிய அத்தனை பேரும் அவர்களுடைய பூஜை அறைகளில் எந்த சாமி படத்தையும் வைக்காமல் அவர்கள் ஒரே ஒரு படத்தை வைத்து அன்றாடம் பூஜிக்கலாம். அதுதான் ரஜினிகாந்த். புரிகிறதா? அப்போ ஒரு 3-4 விழுக்காடு வாக்குகளில் தான் நம்ம ஆட்சியை தவற விட்டு இருக்கிறோம். எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? சிறுபான்மை வாக்கு நமக்கு கிடைக்கல, பிஜேபியோட கூட்டணி வைத்ததால தான் சிறுபான்மை வாக்கு இல்லாமல் 13 விழுக்காடுக்கு மேல சிறுபான்மை வாக்குகள் இருக்கு. அப்ப அது ஒட்டுமொத்தமா நம்ம இழந்துட்டோம். அதே மாதிரி மீண்டும் பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல்னு இப்போ வருதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னே நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க வெற்றி பெறலை, பிறகு சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறலை. அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு. ஓ, சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வரலை. அப்போ சிறுபான்மை வாக்குகளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பிஜேபியோடு இருக்கக்கூடிய உறவை முழுவதுமாக நாம் அறுத்தெறிய வேண்டும். இவ்வளவுதான சூத்திரம். அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். இப்போ பிஜேபிக்கு ஒரு 15 விழுக்காடு வாக்குகளாக வளர்ந்துருச்சு. ஆனால் இந்த 13 விழுக்காடு வாக்குகள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருக்கிறது. பிஜேபியை தவிர்த்து விட்டு நாம் நின்றால் இவர்கள் அத்தனை பேரும் நமக்கு வாக்களிப்பார்கள் என்று இவர் ஆவலோடு இருக்கார் இல்லையா? 2 விழுக்காடு வாக்கு கூட அங்கிருந்து இந்த பக்கம் திரும்பாது. ஏனென்றால் எல்லா சிறுபான்மை மக்களும் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் அடியாழம் வரை சென்று சேர்ந்து விட்டது. அவர்கள் கருத்தியல் ரீதியாகவே பாரதிய ஜனதா கட்சி நமக்கு எதிரான ஒரு அமைப்பு, அதனோடு இவர் கள்ள உறவு வைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு இவர் சொல்கிறார் என்பதற்காக பாஜகவோடு உறவே இல்லை என்று இவர் சொல்கிறார். அதை நம்பி நாம் வாக்களிக்கலாம் என்று போய் வாக்களித்து ஒரு கால ஆட்சிக்கு வந்து விட்டார், அல்லது நிறைய உறுப்பினர்களை அவர் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய நிலை வந்து விட்டார். மீண்டும் இவர் பாஜகவின் பக்கம் போய் சேர மாட்டார் என்பதற்கு என்ன உறுதி? அதற்கு ஏதாவது ஒரு உறுதிப்பாடு இருக்கிறதா? அந்த ஐயம் சிறுபான்மை மக்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் முழுமையாக எடப்பாடியை நம்ப தயாராக இல்லை. அப்படி என்றால் இந்த 13 விழுக்காடு வாக்குகள் நமக்கு வரும். அதை கூட்டினால் நாம் ஏற்கனவே 3-4 விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தானே தோல்வியை தழுவினோம். இந்த முறை நாடாளுமன்றத்திற்கும் பெரிய அளவுக்கு நாம் மனிதர்களை அனுப்பலாம், 2026 மீண்டும் முதலமைச்சர் ஆகலாம் என்று அவர் கணக்கு போட்டார். இப்பொழுது இதுவும் போச்சு, அதுவும் போச்சு. எடப்பாடியுடைய நீங்க வைக்கிற ஒரு பாயிண்ட் பிஜேபி 15% வாக்குகளாக வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனா இங்க இதுக்கு முன்னாடி பிஜேபி கிடைச்ச அந்த வாக்குகள்ல பெரும்பான்மையான பங்கு அப்படிங்கிறது அதிமுக கூட கூட்டணி வச்சதுனால அப்படிங்கிற ஒரு பார்வை இல்லையா? இப்ப போயிட்டதுன்னா அப்ப பிஜேபிக்கு அந்த இருந்ததெல்லாம் போயிடுமே. இது எப்படி 15% வளர்ந்துருச்சு? அதுதான் நீங்க அதிமுகவினுடைய பங்களிப்புல பிஜேபிக்கு வாக்கு வந்த காலம் மாறிடுச்சுன்ற. நீங்க அண்ணாமலையினுடைய பாத யாத்திரையை பற்றி நீங்க இன்னும் சரியா புரிஞ்சிக்கல. நீங்க என்ன ஒரு கனவு உலகத்துல இருக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுமொத்த ஊடகங்கள், திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறீங்க. ஏதான் தான் நடந்துன்னு இருக்கான். நாம பார்க்காத பாத யாத்திரையா, நாம பார்க்காத விஷயங்களா? ஏதோ அந்த மனுஷன் டெய்லி பேசின்னு இருக்கான், அவன் பாட்டுக்கு நடந்துருக்கான், ஒன்றும் வராது. இப்பொழுது கூட நோட்டாவுக்கு கீழே தான் பாஜக வாக்குகளை பெறப்போகுது சொல்ற ஆளுங்க இருக்காங்க.
அது வந்து அவர்களுடைய விஷுவல் திங்கிங். ஆனால் இன்னைக்கு கள நிலவரம் வேற. இல்லை, அதாவது பாஜகவை எதிர்ப்பவர்களும் ஒத்துக்கிற விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஆனா வெற்றின்றது எந்த இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா? அது இப்ப நானே சொல்லலையே. நீங்க வந்து ஒரு நேர்காணல் பாண்டே நடத்தின நேர்காணல என்னை கேட்ட பொழுது நான் தெளிவா சொன்னேன். நீங்க வந்து என்னைய எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லுங்க, எனக்கு அது தெரியாது. ஆனால் நிச்சயம் 15 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை அவர்கள் பெறுவார்கள், அது எனக்கு தெரியும். 15 விழுக்காடு வாக்குகளை பாஜக பெற்று விட்டால் அதுக்கு பிறகு பாஜக என்ற ஒன்று இருக்கிறதா யாரும் கேள்வி கேட்க முடியாது தம்பி. அதற்கு பிறகு பாஜகவினுடைய வேகமான வளர்ச்சியை, ஆட்சியை நோக்கி நடக்கக்கூடிய பயணத்தை தடுப்பதற்கு எந்த தடுப்பு சுவரும் கிடையாது. இப்போ இந்த இடத்துல பாஜகவினுடைய இந்த வளர்ச்சிக்கு அண்ணாமலையின் முகம் காரணமா, பிரதமர் மோடியின் முகம் காரணம்? மோடியினுடைய பிம்பம் தான் முக்கியமானது. ஆனால் அந்த மோடியினுடைய பிம்பத்தை கடைசி கிராமத்து மனிதனிடமும் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு தன்னுடைய உழைப்பை கொடுத்து, தன்னை வருத்தி, ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக மக்களை சந்தித்து அதை சாதித்திருப்பது அண்ணாமலை. அதனால மோடி இல்லாத அண்ணாமலை அவர்தான் சாதித்தார் என்று சொல்ல முடியாது. அண்ணாமலை இல்லாமல் மோடியினுடைய செல்வாக்கை கடைசி கிராமம் வரை சென்றது என்று சொல்ல முடியும். மோடி தான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சி நலத்திட்டங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு, அந்த செல்வாக்கை அப்படியே கடைசி கிராமம் வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு களப்பணி செய்யணும். கமலாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு அன்றாடம் அறிக்கைகளை கொடுத்து கொண்டிருந்தால் கட்சி வளராது. அது இன்னொரு காங்கிரஸாகத்தான் இருந்தது. புரிகிறதா? எப்பொழுதாவது நம்ம காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், நம்ம நண்பர் அழகிரி தான். அவர் வந்து தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சுற்றி சுற்றி சுழன்று பம்பரம் போல பணியாற்றி மக்களோடு நெருக்கமான நேரடி தொடர்பு வைத்துக் கொண்டு கட்சி வளர்ச்சி தான் நம்முடைய ஒரே நோக்கம்னு சொல்லிட்டாரு. எதை நீங்க சத்தியமூர்த்தி பவனுக்கு போனீங்கன்னா அவர் எதை கேள்வி கேட்டா அவர் சொல்லுவார். புரிகிறதா? அதனால வந்து இது அண்ணாமலையினுடைய முயற்சி, அண்ணாமலையினுடைய உழைப்பு, அது வந்து பாஜகவை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அது மாற்றமே இல்லை. இன்னொன்று, இளைஞர்கள் பெரும்பாலும் இந்த திராவிட மாடல் மாயையிலிருந்து விலக தொடங்கிவிட்டார். அதுதான் மிக முக்கியமானது. அண்ணாமலைக்கு பின்னாலே போகிறார்கள் என்றால் திராவிட மாயையிலிருந்து அவர் விலகி கொண்டிருக்கிறார். திராவிட சித்தாந்தம் இனிமேல் இந்த மண்ணில் பெரிதாக எடுபடாது. இது திராவிட மண் சொல்றீங்களே தவிர, அதான் நான் கேட்கிறேன், என்றைக்கு இந்த திராவிட மண்ணில் நீங்கள் தனியாக நின்று நாளைக்கே இது திராவிட மண் தானே, எந்த கும்பனும் உங்களை அசைக்க முடியாது இல்லையா? இப்பொழுது எதுக்காக நீங்க ஒவ்வொரு கட்சியையா அறிவாலயத்தை கூப்பிட்டு அழைச்சி பேசியிருக்கீங்க? திமுக தனியாகவே இருக்கும். இது திராவிட மண், இது பெரியார் வளர்த்தெடுத்த இயக்கம், எங்களுடைய இயக்கம். 39 நாங்கள் நிற்போம், கண்ணை மூடிக்கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முடிவெடுக்க முடியுமா ஸ்டாலினால? முடியாது. அதனால திராவிட சித்தாந்தம் என்பது எப்படி கம்யூனிசம் என்பது காலநடையில் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்ததோ, நீங்க நன்னூல்ல ஒரு சூத்திரம் உண்டு, எந்த ஒன்றுமே தோன்றுவது மறையும். அதை அவன் சொல்லுவான், சென்று தேய்ந்து இருதல். 3 நிலை. ஒரு பொருள் உருவாகி காலநடையில் செல்லுகிற பொழுது தேயும், தேய்ந்து ஒரு நாள் காணாம போகும். அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். இப்போ ஜேபி நட்டா அவர்கள் சமீபத்தில் நேற்று நடந்த கூட்டத்தில் சொன்ன விஷயம், பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தனி இடம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய மனதில் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு மீது தனி கவனம், எங்கு போனாலும் தமிழ் நடைகளை, இந்த செய்யுள்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், புலவர்கள் பற்றியாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து பேசினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்ன விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிலாம் நான் நம்பல. அதாவது மோடி இதுவரையில் இருந்த பிரதம மந்திரிகளில் இதுபோல் எல்லா இடங்களிலும் தமிழை சுமந்து கொண்டு போனால் யாரும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு ஒரு வரியை சொல்லலாம். எங்கே போனாலும் திருக்குறளை சொல்வது, எங்கே போனாலும் பாரதியாரை பற்றி பேசுவது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது. இந்தியாவிலேயே தொன்மையான மொழி தமிழ்னு சொல்லிட்டாரு ஒரு கட்டத்தில் மோடி. அப்படி என்றால் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழி தமிழ் என்பதை அவரே ஒப்புக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம். இவையெல்லாம் தேர்தலுக்காக, வாக்குகளுக்காக என்ன நீங்கள் பார்த்தால், நடப்பு அரசியலில் இருந்து விதிவிலக்காக நிற்பவர்கள் யார்? எனக்கு வேற யாராவது சொல்லுங்க.
எந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பக்கம் பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாலும் இதெல்லாம் வாய் பேச்சாக மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம். செயல்பாடு ரீதியா வந்தா தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையா இருக்கட்டும், இப்ப சொன்னது போல சமஸ்கிருதத்தை விட தூக்கி பிடிச்சு சொல்லும் போது கூட சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கிய நிதியை விட தமிழுக்கு ஒதுக்கிய நிதி மிக மிக சொற்பம் அப்படிங்கிறதாக இதுக்கெல்லாம் நம்ம போராடணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் சமஸ்கிருதம் வழக்கழிந்த மொழியாக போய்விட்டது. ஆனால் சமஸ்கிருதம் ஒரு அற்புதமான மொழி. நான் தமிழனாக இருப்பதனால், தமிழ் மொழியை என் உயிருக்கு உயிராக நேசிப்பதனால், நான் பிறமொழி காழ்ப்பு கொண்டால் நான் உண்மையான தமிழன் கிடையாது. நீங்கள் 6 மொழிகள் உயர்தனி செம்மொழிகள் என்று சொன்னால் அந்த 6 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தம். வடக்கே சமஸ்கிருதம், தெற்கே தமிழ், ரெண்டுமே கிளாசிக்கல் லாங்குவேஜஸ். 196 நாடுகள் கொடிகள் ஐநா சபைக்கு முன்னால் பறக்குது. எந்த நாட்டுக்கு இந்த சிறப்பு கிடையாது. அதனால் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் வளர்ப்பதற்கு அது வழக்கொழிந்து போன மொழி, அதை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் பணத்தை கொடுங்க, தப்பில்லை. ஆனால் எல்லா மொழிகள், நான் வெறும் தமிழுக்காக சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுடைய வளர்ச்சிக்கும் மத்திய அரசு தேவைப்படுகிற அளவுக்கு நிதியை ஒதுக்கணும். அதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கக்கூடாது. ஒன்று, ஜிஎஸ்டி விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான் நேரடியாக உட்கார்ந்து விளக்கமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல முடியுங்களா? போய் நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே? ஜிஎஸ்டியில் 3 வகையாக இருக்கு. நீங்கள் ஸ்டேட்டை பொறுத்தவரை இருக்கிற ஜிஎஸ்டியில் வரக்கூடிய வருவாய் 100 விழுக்காடு அப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கானது போய் சேருது. அதுக்கு பிறகு ஐஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கு, இன்டர் ஸ்டேட்டுகளுக்கு இடையில, அதில் 50% நீங்களே அப்படியே எடுத்துக்கிறீங்க. அதுக்கு பிறகு சிஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி இருக்கு, அதில் 41% நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ கணக்கு பார்த்தா 191% உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு முன்ன மன்மோகன் சிங் ஆட்சியில் எவ்வளோ கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டு எப்படி கொடுத்தோம், இன்னைக்கு எவ்வளோ கொடுக்கும், எல்லாத்தையும் விளக்கமாகவே அந்த அம்மா சொல்லியிருக்காங்கல்ல. அதையெல்லாம் அதற்கு பதில் சொல்ல தெரியாம, ஆனால் ரொம்ப கொழுத்து போன ஒரு மனோநிலையில தான் திமுகவில் ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. நம்முடைய தயாநிதி மாறன் தோப்பனார், தோப்பனார் அது அந்த அம்மா பிராமின் என்பதற்காக அவங்க வீட்டுக்குள்ள அப்படிதான் பேசுவாங்க. உன் தோப்பனார் என் தோப்பனார் ஆத்துல அதுக்காக பேசுறதுன்றது இதெல்லாம் சரியா? இது ஒரு முறையா? பால் நம்ம இவரை பார்த்து முருகனை you are unfit to be a member of the parliament and also you are unfit to be a minister அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப கூடுதல் இல்லையா? நான் 65 ஆண்டு காலமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அரசியல் நான் 65 ஆண்டு காலம். நான் டிஆர் பாலுவை மெத்த பணியோடு கேட்கிறேன், 65 ஆண்டு காலம் நீங்க இருந்திருக்கீங்க, அப்படி உங்களால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்தது கொஞ்சம் சொல்லுங்க. நான் 55 ஆண்டுகளுக்கு முன்னால என்னுடைய குடும்பம் பெரிய சொத்துக்கள் உள்ள குடும்பமாக இருந்தது. இன்னைக்கு ஒரு சொத்தும் கிடையாது. நீங்க 65 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு என்ன சொத்து இருந்து எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. உங்க பெற்றோர்கள் எந்தெந்த இடத்துல எத்தனை வீடுகள், பங்களாக்கள், தோட்டங்கள், துறவுகள் எல்லாம் வைத்திருந்தாங்க சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கதை என்ன? நீங்க கப்பலுக்கு முதலாளி இருக்கிறீங்க. இன்னைக்கு டாஸ்மாக்கு இருக்கக்கூடிய மதுபானம் அந்த பாட்டில் போறதுல 41 விழுக்காடு டாஸ்மாகில் அவர்கள் கொள்முதல் செய்வதில் 41 விழுக்காடு மது பாட்டில் 2 பேரானது தான் போகுது. ஒன்று ஜெகத் ரட்சகன், இன்னொன்று டிஆர் பாலு. 2 பேருடைய மதுபான ஆலைகள் தான் போறது. அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு சாராயத்தை கொடுத்து தமிழ் சமுதாயத்தையே உடல் வெந்து செத்து சீரடிவதற்கும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண் விதவை கோலத்தில் நிற்பதற்கும் இது அனையா காரணம். இதுல நீங்க 65 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன, நீங்க 150 ஆண்டு காலம் அரசியல் பண்ண என்ன? எதுக்காக இந்த ஒரு ஆணவம், எதுக்காக இந்த ஒரு மமதையான பேச்சு? அந்த மனுஷன் இது ஜாதி அரசியலாக மாத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 1,76,000 கோடி 2G ஊழல் நடந்ததுன்னு சொன்ன அடுத்த கணமே அதை ஜாதி அரசியலாக்கியது நீங்க தானே. ஆராசா தலித் என்பதனால் தான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். 1,76,000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அவன் சிஏஜி ரிப்போர்ட்டர் சொல்றான். அந்த அறிக்கைக்கு இவர் தலித்தாக இருப்பதற்கு என்னைய சம்பந்தம்? அதற்காக
ஆட்களை திரட்டி மேடை போட்டு பேசி கலைஞர் டிவியிலே அந்த பேச்சை எல்லாமே ஒளிபரப்பு செய்தார்ல. இதெல்லாம் மறக்கக்கூடாது நீங்க. அப்ப இதையும் நீங்க தான் எந்த ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அது பிறக்கும் இடம் அன்று தொட்டு இன்று வரை திராவிட மாடலுடைய இடத்துல தான். நான் இதான் கேட்கிறேன், ஒரு டிஆர் பாலு பேசுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம்? நான் என்ன சொல்றேன், நீங்கள் அறிஞர் அண்ணாவா, இல்ல பகுத்தறிவு பகலவன் பெரியாரா, இல்ல மிகப்பெரிய அரசியல் சாணக்கியன் கலைஞரா? யார் நீங்க? அவ்வளவு பெரிய மேதையா நீங்க? அந்த மனுஷன் பாவம் ஒரு தலித் சமூகத்துல, ஒரு அருந்ததியர் குலத்துல, ஒரு ஏழை வீட்டுல பிறந்து வளர்ந்து ஆளாகி ஏதோ படிச்சு இது போன்ற மனிதர்களுக்கும் உயரமான இடம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக மோடி இனங்கண்டு அவரை ஒரு அமைச்சராக இருக்கிற போது நீங்க அவர் குறுக்கீடு செய்யறாருன்னு பாலு கோவப்படுறாரு. நான் என்ன சொல்றேன், பாலு அவர்கிட்ட போய் சொல்லலாம், அதை வெளியே வந்து சொல்றாரு. இப்ப சொல்றாரு அவரு தன்னுடைய தவறை மறைப்பதற்கு இப்ப சொல்றாரு பத்திரிகை, அங்கேயே சொல்லலாம். மிஸ்டர் முருகன், நீங்களும் தமிழர், நானும் தமிழன். நான் கேட்பது அனைத்தும் தமிழ்நாட்டுக்கான நிதியை, தமிழ்நாட்டுக்கான உரிமைக்கு தான் நான் குரல் கொடுக்குறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் குரல் கொடுத்தா நல்லது. நீங்களே இதில் வந்து எதிராக கருத்துக்களை சொல்வது நல்லதா? இப்படி நீங்கள் தேவையில்லாமல் இப்படி குறுக்கீடு செய்யலாமா? இதை பேசலாம் இல்லை? இப்படி பேசுவது தானே பண்பாடு. இது போன்ற பண்பாட்டையே இந்த திமுகவில் சமீப காலங்களில் பார்க்கவே முடியலையே. இந்த குஷ்புவை பற்றி மிக கேவலமா, அதுக்கு முன்னே இந்த ஆளுநரை பற்றி மிக மிக கேவலமா அந்த கட்சியில் உள்ள ஒரு பேச்சாளர் அவர் ஏதோ பேசினார், அந்த கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சிவாஜி கிருஷ்ணன். அது எனக்கு என்ன, இவர் பேரையெல்லாம் நான் சொல்றதுன்னு சொன்னா அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. அவர் ஒருவர் அவர் பேசினார் ஆயிடுச்சுங்களா, நான் அவரை குறைச்சி சொல்லலை. அவருடைய கலாச்சாரம், அவருடைய பண்பாடு, இது போன்ற மனிதர்கள் பக்கமே போய் நிற்காமல் இருப்பது என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய பண்பாடு, அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்து நான் அதுக்காக அவர் என்னிலும் கீழே போய் இருக்கிறவர், நான் பெரிய ஆளுங்களாம் நான் சொல்ல வரேன். ஆனால் அவர் வாக்கு சுத்தம் இல்லை. ஒரு மேடையில், பொது மேடையில் நின்று கொண்டு வசதிக்கு ரொம்ப கீழ்த்தரமான தமிழ் வார்த்தை, தமிழே கலங்கப்படுதியா, தமிழன்னையே அசிங்கப்படுறா அவர் வாயை திறக்கிற போது. உடனே ஆளுநரை பற்றி பேசினது ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சஸ்பெண்ட். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார். அப்புறம் குஷ்புவை பற்றி மிக கேவலமாக பேசினார், சஸ்பெண்ட். இவன் மறுபடியும் நேற்று கட்சியில் ஒரு சேர்த்துட்டாங்க. அப்போ என்ன, பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்த தமிழ் சமுதாயம் காலங்காலமாக வளர்த்தெடுத்த வாழ்வியல் முறைக்கும் இந்த திராவிட மாடல் அரசோ, அந்த அரசில் உள்ளவர்களோ, அதற்காக பேசுபவர்களோ அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க இதை குறிப்பிடுறதுனால பாஜகலையும் சூர்யா சிவா இது மாதிரி ஒரு பேச்சு ஆடியோ யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏன் தப்புன்ற நான் வந்து இது பாருங்க, நான் என்ன யாருக்காவது பொறுத்திருப்பியா, இல்லை யாருக்காவது கூலிக்கு மாறடிக்கிறவனா? நான் யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தருகன் ஆண்மையோடு தான் 55 ஆண்டு கால அரசியலை தமிழர் முனை நடத்திருக்கான். யார் செய்தாலும் தவறு. ஆளுநர் வந்து ஆளுநர் இத்தனைக்கும் என்னை தனியாக அழைத்து என்னோடு 90 நிமிடம் பேசியிருக்காரு. நான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? ஆளுநர் என்னை தனியாக அழைத்தார், என்னோட நீண்ட நேரம் மனைவிட்டு 90 நிமிடம் பேசினான்னு சொல்லியிருக்கேனா? ஆளுநர் வள்ளலார் சிலை வச்சாரு, அந்த வள்ளலார் சிலை திறப்பு விழாவிலும் தமிழர் மனை பங்கேற்கணும்னு சொல்லி அன்பு அழைப்பு கொடுத்தார். போனேன். ஆளுநர் தர்பார் அந்த இதுலேயே அவங்களுக்குள்ள இருக்கிற அரங்கத்தில் எனக்கு ஒரு விருது கூட கொடுத்தாரு. இன்றைய பொது வாழ்வில் காண்பதற்கு அரிதான மனிதர் இவர் அப்படின்னு விருது கொடுத்தாரு. இதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ ஆளுநர் என்னை ரொம்ப உயரமான இடத்துல வச்சு அன்பாக பார்க்கிறார். ஆனால் அந்த ஆளுநர் என்னை அன்பாக பார்க்கிறார், நான் சும்மா இல்லையே. நீங்கள் வந்து மகாத்மா காந்தியை விட இந்த தேசம் விடுதலை பெறுவதற்கு முக்கிய காரணம் நேதாஜி தான் அவர் சொன்னபோது அதை எதிர்த்து மறுத்து ஆதாரங்களோடு நேர்காணல் கொடுத்தோம் நான் தானே. அப்போ கூட சில நண்பர் சொன்னாங்க, ஆளுநர் உங்களை ரொம்ப அன்பாக நினைக்கிறார் நீ இப்படி. எனக்கு அது அல்ல. யார் தவறாக பேசினாலும் அதை சுட்டி காட்டுவது என்னுடைய நோக்கம். அதனால அவங்க சூர்யா பேசினார், அவர் ஆர்யா பேசினார்னு யாரு பேசினாலும் பொதுவாக ஒரு பண்பாடு வேண்டாம் ஐயா. நாம இப்படி முதல்ல நான் யார் என்பதை
என் வாழ்வியல் தரம் எப்படிப்பட்டது என்பதை என் வார்த்தை தான் காட்டும். அதனால்தான் கர்த்தர் வந்து பைபிள் அழகா சொல்றாரு, வாய்க்குள் செல்லுகிற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து வரக்கூடியதுதான் மனிதனை தீட்டுப்படுத்தும். வாயிலிருந்து வருவது வார்த்தை தானே. அப்போ அதை நம்ம ஒழுங்கா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. விமர்சனங்கள் வைக்க, இப்ப நானே பேசுறேன், என்னுடைய கருத்து எல்லாரும் ஏற்கக்கூடிய கருத்தாக இருக்கணும் நான் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க கூடாது. முரண்பட்டு நிற்பதுதான் சமூகம். அப்போ என்னுடைய கருத்தை நீங்கள் முரண்படலாம், நீங்கள் என் கருத்துக்கு மாறாகவும் பேசலாம். நான் சொன்ன கருத்து இந்த வகையில் இது சரியில்லை, இப்படி சொன்னாதான் சரி, ஏன் மனிதன் வந்து இப்படி தவறான புரிதலோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறை இருக்கு. அதை விட்டுட்டு இந்த கூவத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து அவங்களே போட்டு குளிக்கிற மாதிரி அது எங்கன்னா தேடுவாங்க. அது மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியல. அப்போ அது மாதிரிலாம் நீங்கள் பேசுவதனால எனக்கு என்ன போகிறது? இப்போ தற்போது இந்த தேர்தல் விஷயங்கள்லாம் குறித்து பணிகள் குறித்துலாம் பேசிட்டு இருக்கிறதுனால எல்லா கட்சிகள் குறித்துலாம் பார்த்தோம். அதில் பாமகவும் நாம் தமிழர் இருக்கிறாங்க, கொஞ்சம் முக்கியமாக பார்க்குற அடுத்த கட்ட கட்சிகளாக அவங்களுடைய செயல்பாடுகள் பற்றி. பாமக வந்து பாஜக கூட கூட்டணி போவாங்களா, அதிமுக கூட கூட்டணி போவாங்களா, அந்த மாதிரி சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அதில் பாமகனுடைய செயல்பாடுகள் இல்லை. பாமகவை பொறுத்தவரை எப்பொழுதும் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த மாட்டார். அது இன்று நேற்று இல்லை. எப்பொழுதுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய கட்சி, அந்த கட்சிக்கான வளர்ச்சி, அதற்கான எதிர்காலம், அதற்கு எந்த அணியில் நாம் இருந்தால் நல்லது என்று யோசித்து யோசித்து பலவற்றையும் ஆய்ந்து அதற்கு பிறகு முடிவெடுப்பார். எனவே இப்பொழுதும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கு முன்னால் இருப்பது ரெண்டே தான் அணி தான். ஒன்று வந்து பாஜக கூட்டணியில் இணையலாம், அதை பற்றி அவர் யோசிக்கலாம், அல்லது அதிமுக கூட்டணியில் இணையலாம். இப்போது பாஜக அதிமுக கூட்டணி ஒன்றா இருந்தால் இவர்கள் கட்டாயம் இங்கே இருப்பாங்க. திமுகவிடம் போக முடியலைன்னு அவர்கள் திமுக அணியில் போவதற்கு முயன்று பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் கொஞ்சம் கூடுதலான இடங்களை கேட்பாங்க. அந்த இடங்களை அவ்வளவு எளிதாக கொடுப்பதற்கு எந்த கட்சியும் அந்த கூட்டணியில் இருந்து இடங்களை பகிர்ந்து கொடுக்கிற கட்சி இருக்கு இல்லையா, முதன்மை கட்சி, அதுக்கு அது சிக்கலாகத்தான் தோன்றும். அதனால திமுக இவர்களை வரவேற்கலன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக வரவேற்கலைன்னா இவர்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இது ரெண்டு தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று அதிமுக. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ராமதாஸ் என்ன நினைப்பார், இதை நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். ராமதாஸ் என்ன நினைப்பார், பிஜேபியோட போகலாம், ஆனால் பிஜேபியோட போகிறத விட அதிமுகவோடு போகிறது வெற்றி வாய்ப்புக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நமக்கு வெளிச்சம் தெரியும். அதனால் நாம் வந்து இடங்களையும் அதிகமாக பெறலாம். நாம் கொஞ்சம் ஏன்னா இப்போ எடப்பாடி வந்து வாசக்கதவை திறந்து வச்சுட்டு வழி மீது வெளி வைத்து பார்த்து கொண்டிருக்காரு. அது எப்பேற்பட்ட கட்சி. அதாவது 2014 பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவராக இருக்கார். அவங்க திமுக 2G ஊழல் செய்ததுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலை. எப்படியாவது இந்த போயஸ் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு ஜெயலலிதாவோட கூட்டணி வைத்து அவர்கள் கொடுக்கக்கூடிய இடங்களை பெற்று விடுதுன்னு அவங்களும் போயிட்டு பார்த்தாங்க. அந்த மாதிரி எடுத்து கதையை சாப்பிட்டாங்க. பொதுவாகவே ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அல்லது எம்ஜிஆர் இருந்த போது சரி, அதிமுக கூட்டணியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதா, நமக்கு ஒரு அன்பழைப்பு விட மாட்டார்களா என்று ஏங்கி கிடந்த காலம் தான் இருந்தது. இப்போ வாங்க சார், தயவு செய்து வாங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் செய்யறேன்னு சொல்ல முடியாது. தலைவர்களோட இடத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அடையவே முடியாது. இப்போ இல்லை. அதாவது பிறக்கும் போதே 6 தலைவராக பிறக்கிறது இல்லை. இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். நான் எனக்கு தெரிந்த சில அரசு செயலாளர்களே அவர்களே என்ன பேசியிருக்காங்க, எடப்பாடி எல்லாம் என்ன சார் பண்ண போறாரு, இந்த கவர்மெண்ட் என்ன சாதாரண விஷயமா, அவர் ஒரு பிடபிள்யூ மினிஸ்டராக இருந்தது சரி, சிஎம்மாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையான்னு சொன்னாங்க. அதே ஆட்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு ஒரு சந்திப்பில் நாங்கள் பார்த்தபோது, சார் நம்ம அத்தனை பேருடைய கணிப்பையும் தவறாக்கிட்டார் மனுஷன், நல்லாவே அவர் வந்து முடிவுகளை எடுக்கிறாரு, நிர்வாகத்தை சிறப்பாகவே செய்கிறாரு. அவர் சிறப்பாக செய்தாரா இல்லையா என்பது என் கருத்து இல்லை, அவருடைய கருத்து. அப்போ ஒன்றுமே தெரியாதவர் என்று சொன்னவர்களே அவர் சிறப்பாகத்தான் செய்கிறார்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வருது இல்லையா. அதுபோல இன்றைக்கு வந்து அவர் ஒரு பெரிய தலைவராக இல்லாமல் இருக்கலாம், மக்களுடைய முழு நம்பிக்கை பெற்ற தலைவராக இல்லாமல் இருக்கலாம்.
இப்போ நாளைக்கே நாடாளுமன்றத்தில் தப்பி தவறி இப்பொழுது அவர் அடமா தனியாக நின்று அவரை எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 10 இடங்கள்ல அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போனாங்கன்னு வச்சுங்க, அவர் மறுத்துருவார்ல. அதுக்கு பிறகு 2026 நோக்கி அவர் இன்னும் கூடுதல் கம்பீரத்தோடு புறப்படுவார். அப்போ அவரிடம் கூட்டணி வைப்பதற்கு இவர் எல்லாரும் படையெடுப்பாங்க. ஏன்னா அது உண்மையிலேயே எடப்பாடி பின்னால கட்சி வலிமையாக தான் இருக்கு அப்படின்னு போவாங்க. அப்போ எடப்பாடி பெரிய தலைவர் ஆகிடுவார் இல்லையா? அதனால இதுக்கெல்லாம் டைம் கிவ் ஆன்சர், அதை விட்டுடுங்க. இப்போ என்னன்னா எடப்பாடியோட போனால் கொஞ்சம் கூடுதல் சீட்டும் கிடைக்கும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கூட இருக்கும்னு ஒரு ராமதாஸ் ஐயா நினைக்கலாம். அன்புமணி என்ன யோசிக்கலாம், என்னதான் கிடைச்சாலும் அங்கே 3வது முறையும் மோடி தான் வரப்போறார். அப்போ நாம் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்கார போகிறோம். நம்ம 3 பேர் ஜெயிச்சாலும் சரி 4 பேர் ஜெயிச்சாலும் வெறும் எம்பி தான். ஆனால் இங்கே இருக்கிறது நாம் பிஜேபியில் தோத்தா கூட, இவர் ஏற்கனவே ராஜ்யசபாவில் இருக்கார்ல, தோத்தாலும் ஒரு அமைச்சராவதுக்கு வாய்ப்பு இருக்கேன். அதனால நாம் பிஜேபியோடைய போனால் என்ன அவர் நினைக்கலாம், எல்லாமே நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதனால இவர்கள் இந்த மாதிரி இந்த நினைவுகள் மாறி மாறி தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே நிலவுகிற சூழல் இருந்தால் இது இன்னும் கூட 2-3 நாள் இருக்கும். ஆனால் எப்படி பார்த்தாலும் என்னுடைய கணக்கு ஒரு வாரத்துக்குள்ள எல்லாமே உருவப்பட்டு வந்து நாம் தமிழர் பற்றியும் நாம் தமிழர் அவர் தனியாக நிற்கிறார். இல்லை அதை பர்டிகுலர்லி சொல்லணும். ரீசெண்டாக என்ஐஏ ரைட்ஸ்லாம் போன சமயத்தில் அண்ணாமலையார் சொல்கிறார், தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியே இருக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவருடைய நடுவில் ஒரு வரி வந்துச்சு. எதை பற்றி சொல்றாருன்னு தெரியல. ஒரு காலம் இந்த ரைடெல்லாம் நடக்கிறது, அதன் மூலமாக அவர்கள் தேச விரோத சக்திகள் மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து அல்லது அந்த கட்சி தடை செய்யப்பட்டு அது இல்லாமல் போகும். இதெல்லாம் ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். அனுமானித்து நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு வருவது. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அது ஒரு வலிமையான கட்டமைப்போடு தான் இருக்கு. அவரும் எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காமலே அவர் தனியாகவே தொடர்ந்து சலிப்பின்றி சோர்வின்றி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இரவு எவ்வளவு நீளமாக இருந்தாலும் ஒரு நாள் பொழுது விடிந்துதான் தீரும் என்கிற இயற்கை தத்துவத்தில் சீமானுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கு. அதனால நான் அதை பாராட்டுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நிறைவாக ஒரு விஷயம் சார். ஸோ தேசிய அரசியல் அப்படின்னு பார்த்தா என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏ தான். பட் ஐஎன்டிஏ இப்போது முக்கியமான தலைவர்கள்லாம் வெளியேறிட்டு வராங்க அப்படின்ற போது வீக் ஆகிட்டு வருதுன்ற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாரு. அங்கே நடக்கிற சம்பவங்கள் மக்களுடைய அபிமானத்தை பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டுது. இது எல்லாத்தையும் ஒரு குமுலேட்டிவாக கன்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது என்டிஏ வெர்சஸ் ஐஎன்டிஏஏ எந்த அளவுக்கு யார் எந்த அளவுக்கு பலமாக இருக்காங்க, குறிப்பாக ஐஎன்டிஏஏ என்ன நிலையில் இருக்கு? ஐஎன்டிஏஏவே இல்லை. உங்களிடம் ஏற்கனவே நேர்காணலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஐஎன்டிஐஏ தான். இது நீண்ட காலம் இந்த 28 பேர் கொண்ட இந்த 28 கட்சிகள் தொடர்ந்து ஒன்றாக பயணிக்க முடியாது. அதில் குறிப்பாக இடஒதுக்கீடு என்ற இடத்தில் உட்காருகிற போதே இது ஒவ்வொன்றாக கலந்து போகும் சொல்லியிருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நான் பழைய காங்கிரஸ்காரன், அதனால் அந்த உணர்வோடு நான் பேசுகிறேன். மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்தவங்க தான், புரியுதுங்களா? காங்கிரஸ்ல தான் வெளியே போனாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இங்கே 2 சீட்டு முதல்ல நான் கொடுப்போம், விரும்பினா இரு, இல்லைன்னா நீ போயிடுவா, எல்லா இடங்களும் நாங்களே நிற்போம். அப்போது அகில இந்திய அளவில் மம்தா பானர்ஜியினுடைய கட்சி இருக்கா? மேற்கு வங்காளத்தை தாண்டனா அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? பெருசாக கிடையாது. அந்த ஐஎன்டிஏ கூட்டணியிலேயே காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை விரிந்தும் பறந்தும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் தான். அது தேய்மானம் பெற்றிருந்தால் இல்லையா? அப்போ நாங்கள் மேற்கு வங்காளத்தில் நாங்கள் தான் வலிமையானவர், உனக்கு 2 சீட்டு பிச்சை போடுவோம், விரும்பினா இந்த பிச்சையை ஏற்றுக்குன்னு எங்களோடு, இல்லைன்னா நீ போ, நாங்கள் தானே அனுப்போம்னு மம்தா சொல்கிறாங்க. கேரளாவில் மார்க்சிஸ்டுகள் உனக்கு பெருசாக நாங்கள் சீட்டெல்லாம் கொடுக்க முடியாது, நீ எதிர்பார்க்குற சீட்டு எங்களால் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே ஏற்கனவே தனித்து எதிராக இருப்பவர் தான். அப்போ கேரளாவில் இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. பஞ்சாபில் ஆம் ஆத்மியை சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாத்தையும் நிற்போம். அப்போது வலிமையாக இருக்கக்கூடியதாக கருதுகின்ற இடங்களில் ஆம் ஆத்மி ஐஎன்டிஏ கூட்டணியில் இல்லை, அது வெளியே போக தயார். மம்தா வெளியே போக தயார், பினராயி விஜயன் வெளியே போக தயார். நீங்கள் என்ன கூட்டணி வச்சிங்க?
நான் என்ன சொல்றேன், நீங்க உண்மையிலே நாட்டு நலனில் உங்களுக்கு நாட்டம் இருந்தால், மோடி வந்து ஒரு ஃபாசிஸ்ட், அவர் ஜனநாயகத்தை படுகொடியில் கொண்டு போய் தள்ளிவிட்டார், எல்லா விதமான மனித சுதந்திரங்களையும் அவர் பறித்து விட்டார், ஒரு மதவாதத்தை தான் முன்னே வைத்து அந்த கட்சியும் ஆட்சியும் இயங்குகிறது, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் தான் இந்த நாடு உருப்படும், ஜனநாயகம் மீண்டும் தழைத்து எழும் என்பது உண்மையாக உங்கள் கருத்தாக இருந்தால், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி பெரிய கட்சி காங்கிரஸ். இவர்கள் அத்தனை பேரை விட இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க ஆட்கள் இருக்கான் இல்லையா? அவர் தான் இந்தியாவில் குறுக்கும் நெடுக்குமாக தொடர்ந்து பயணம் பண்றார். இப்ப இங்க எப்படி அண்ணாமலை தன் உடல் வருந்த இவர் பயணித்து கட்சியை வளர்க்க பார்க்கிறாரு, அவரை வந்து இங்கிறது ஜோடா யாத்திரைன்னு ஒன்று போனார், அங்கே நியாய யாத்திரைன்னு ஒன்று போறாரு. இப்போ நீங்க என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்க மோடியை வீழ்த்தணும்னு முடிவெடுத்தார், உங்களில் உயரமானவர் யார்? ராகுல் காந்திக்கு தான் அதிகமான செல்வாக்கு. உங்களில் பரவலாக இருக்கக்கூடிய கட்சி இது எல்லாமான காங்கிரஸ். காங்கிரஸ் தலைமையில் நீங்கள் ஒரு கூட்டணி அமைத்து இடஒதுக்கீடை உட்கார்ந்து பேசி முடிவெடுத்து, நீங்கள் எப்பொழுது எதிர்க்க தயாராக இல்லையோ அப்பொழுதே நீங்கள் சுயநலவாதிகள் என்பது வெளிப்படையாக தெரியலையா? அதனால தான் உங்களுக்கு ஏற்கனவே திரும்ப திரும்ப சொன்னேன், 1977 இதே போன்ற சுயநலமிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இந்திரா காந்தி வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கூட்டணி வைத்து பிறகு 27 மாதத்தில் அது கவிழ்ந்தார் போல. அது வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப்னு ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர்ப் இருக்கு, வரலாறு திரும்பும்னு. அது திரும்பி விடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இதில் எல்லாரும் ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தவர் முதல்ல ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம், பட் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த அந்த விஜய் அவர்களுடைய அந்த கட்சி குறித்தும் பெயர் குறித்தும் அவருடைய அந்த செயல்பாடு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு, அது குறித்து உங்க பாருங்க. என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு? அறிவிச்சிருக்காரு, நான் வந்து கட்சியை தொடங்குவேன் அறிவிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு முறையாக தேர்தல் கமிஷனில் பதிவு செய்வதற்கான பணிகள் ஒரு பக்கம் நடக்கிறது. அவர் கட்சியில் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் பொதுக்குழு செயற்குழு என்று முறையாக அமைத்து அவர்கள் மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு அந்த கட்சியை பதிவு செய்ய முயன்றிருக்காரு. அவ்வளவுதான். தவிர எனக்கு என்னென்ன முதலிலேயே அவர் சறுக்கி விழுந்து விட்டார்னு சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில் நாங்கள் எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை, யாரும் நண்பரும் இல்லை, நாங்கள் யாரையும் ஆதரிக்கப் போவதும் இல்லை, யாரையும் எதிர்க்கப் போவதும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு லைன் எடுக்கிறார். அது நீங்கள் எதுக்காக 2024 தான் நீங்கள் யாரையும் ஆதரிக்க போகிறது இல்லை, யாரையும் எதிர்க்க போகிறது இல்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சி தொடங்க வேண்டியது தானே. இப்போ யாரும் உங்கள் கழுத்தை பிடிச்சி நிர்பந்திச்சு பின்னால் ஒரு 30 பேர் நின்று முதுகு பக்கத்தில் இருந்து அழுத்தி நீங்கள் இன்றைக்கே அறிவிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கிறதா இருக்கணும், இப்பொழுது நீங்கள் அறிவிச்சிருக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 2 ஆண்டுகள் கட்டமைப்பை உருவாக்க போகிற மகிழ்ச்சி. அப்போ 2 ஆண்டுகள் வலிமையாக தமிழ்நாடு முழுவதும் இவர் பயணித்து கட்டமைப்பை எல்லாம் உருவாக்குவதற்கு அந்த கால அவகாசம் சரியானது. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் அதை செய்திருக்கலாம். இப்படித்தான் ரஜினியும் செய்தார். இப்போ ரஜினியோடு நான் இருக்கிற பொழுது இதே மாதிரி முதல்ல நாடாளுமன்ற தேர்தல் தான் வந்தது. அவர் கட்சி தொடங்குவது என்று முடிவெடுத்து அது சம்பந்தமாக நாங்கள் அன்றாடம் விவாதித்து நாம் கட்சிக்கான வேலைகளை செய்யும் பொழுது இடையில் நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. அப்பொழுது என்ன செய்யலாம் ஐயான்னு கேட்கப்படும், இல்லையா நம்ம நாடாளுமன்ற தேர்தலை கடந்து போகும், தமிழ்நாட்டில் தான் சிஸ்டம் கெட்டு கிடக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதனால இந்த சிஸ்டத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலை தான் நமக்கு, நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம்னு சொன்னார். அப்போ நாடாளுமன்ற தேர்தல் இடையில வந்ததை கடந்து போனார் ஆச்சுங்களா. ஆனால் அதுக்கப்புறம் 2 ஆண்டு இருந்தது. 2 ஆண்டுக்குள் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கே தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், a week is the longest period in politics ன்னு அடிக்கடி சொல்லுவேன். anything may happen at any time. அரசியல் உலகத்தில் ஒரு வாரம் என்பதே மிக நீண்ட காலம். பல அதிசயங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேறும். யாருன்னா இப்போ இவர் வந்து 2 ஆண்டுகள் பொறுத்து இவர் வருவாரா, இல்லை ரஜினி மாதிரி கடைசி நேரத்தில் பின்வாங்குவாரா, ஒன்றும் புரியலை. சரி, இது ஒரு பக்கம். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. இவர் சர்க்கார்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு ஓட்டுக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு என்பதை வலியுறுத்துவதற்காகவே அந்த படத்தை எடுத்தார். அது ஒரு நல்ல மெசேஜ்.
இல்லையா? அப்போ இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது. ஒரு ஜனநாயக கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் எது? தேர்தல் காலத்தில் மறவாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது தானே. அப்ப 2024 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ரசிகர்கள் யாருக்கும் வாக்களிக்க போறது இல்லைன்னா நீங்க ஜனநாயக கடமை தவறு இல்லை. அவர் யாரையும் வாக்களிக்க வேணாம்னு சொல்லலையே. எப்படி அப்ப வழிகாட்டணும் இல்லையா? நீங்க வந்து இப்ப சாதாரண நடிகர் இல்லை. இப்ப அவர் எப்பொழுது அறிவித்துட்டாரோ அப்ப ஒரு கட்சி தலைவர் ஆகிறார். நாளைக்கு பேர் வரப்போது எல்லாம் நடக்க போறாரு, அது வேற. தலைவர் ஆயிட்டார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர். அது மூலமாவே அப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க இப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்க போறது இல்லைன்னு நம்மளே முடிவு பண்ணிடலாமா? அதுக்கான யாருக்கு வாக்களிப்பது என்ற குழப்பநிலை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கு. குழப்பநிலை இருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? நான் தான் தெளிவா சொல்றேன். நான் தான் விஜய்க்கு ஒரு பரிந்துரை கொடுக்குறேன்னு சொன்னேன். நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் வருது. நீங்க நல்ல அரசியல் செய்வதற்காகத்தான் வரீங்க. ஒரு பக்கம் ஊழல் மலிந்த ஆட்சி முறை, இன்னொரு பக்கம் மக்களை பிளவுபடுத்துகிற சக்திகள், இது ரெண்டுக்கும் இடையில நான் ஒரு நல்ல அரசியல் செய்ய வரேன்னு சொல்றீங்க. அப்ப நல்லவர்களை தேர்ந்தெடுப்பது தான் நம்ம நோக்கம். நீங்க நாடாளுமன்றத்தில் வருது, ஒரு ரசிகர்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்? நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது முதல்ல வேட்பாளர்கள் வரிசையா உங்க மனக்கண் முன்னால் நிறுத்தி பாருங்க. அவர் எந்த கட்சி, அவர் எந்த சின்னம், யார் அவருக்கு தலைவர், எதுவும் வேண்டாம். நிற்கக்கூடிய ஒரு 10 பேர் வேட்பாளர்னா 10 பேரையும் பாருங்க. யார் உண்மையானவர், யார் ஒழுக்கமானவர், யார் நேர்மையானவர், யார் மக்கள் நலனுக்காகவே பொது வாழ்க்கைக்காக வந்து நிற்பவர் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து இதில் இவர்தான் நல்லவர். அவர் திமுக கூட இருக்கலாம், புரியுதுங்களா? இது இவர்தான் நல்லவர் என்றால் நீங்க அதுக்கு வாக்களிங்க. சரி, யாருமே நல்லவன் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்கும் நோட்டா பாட்டுன்னு அடிக்கிட்டு வாங்க. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லை? எதையுமே சொல்லலையே இந்த நிமிஷம் வரைக்கும். அப்போ அவர் வந்து தெளிவற்ற நிலையில் தான் இருக்கிறார் என்பது புரிகிறது. இன்னும் அவருக்கு தெளிவு தேவை. யாருக்கு ஆதரவும் இல்லை, ஆனா அது குறித்த விஷயங்கள் வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? இதாவது நீங்க அப்படி இருக்க முடியாதுங்க ஜனநாயகத்துல. யாருக்கும் ஆதரவும் இல்லை, யாருக்கும் எதிர்ப்பும் இல்லைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? சரி, நீ யாரையும் ஆதரிக்கல, நீ யாரையும் எதிர்க்கல, ஐயாயிரம் குறைஞ்சபட்சம் போய் நிற்கக்கூடியவர்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, போய் நோட்டா வலிக்கிட்டு வாங்க. இன்னொன்று நீங்க யோசிங்க, ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவருடைய ரசிகர்கள் பெரும்பாலும் போய் நோட்டாவையோ அடுத்ததா வச்சுங்க. ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதியை ஒன்றிணைந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 15 20 லட்சம் பேர் வாக்காளர் இருப்பான். அதில் நீங்க நோட்டா அழுத்தினதே ஒரு 5 லட்சம் பேர் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியில் இருந்ததுன்னா அதுவே மறைமுகமாக இவருடைய செல்வாக்கை காட்டுவது தானே. லட்சக்கணக்கில் நோட்டா எப்போ விழுறது இல்லையே. அப்ப இப்படி நோட்டாவில் வச்சு பட்டனை அழுத்தினவங்க அத்தனை பேரும் விஜயுடைய ரசிகர்கள் தான். அடடா, ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலையும் 5 லட்சம் பேர், 7 லட்சம் பேர், 8 லட்சம் பேர் நோட்டாவில் போட்டிருக்கான். இது உண்மையிலேயே நாளைய ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சி தான். தேர்தலில் போட்டியிடாமலேயே தனக்கான பலத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு வழி அதுவும் வழி. ஆனால் கடமை நான் சொல்வது இதெல்லாம் பின்னால நான் சொல்றது விரிவுரை விளக்குமுறை எல்லாம் வேண்டாம். நீங்க being a citizen of India, you have to vote, இல்லையா? that is your democratic duty. அதை நீங்க செய்தே ஆகணும் இல்லையா? அதுதான் நீங்க ஒரு ஓட்டுக்கு படம் எடுத்திருக்கீங்களே. அப்போ மற்றவர்களை விட இந்த விழிப்புணர்வு விஜய்க்கு அதிகமாக இருந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஒரே ஒரு வாக்கு வந்து என்ன செய்யும் செஞ்சிருக்க. அது மாதிரி ஒரு வாக்குலேயே வெற்றி பெற்றவர்கள் இருக்காங்க, ஒரு வாக்குல தோற்றவங்களும் இருக்காங்களே. அப்போ வாக்குச்சீட்டை பயன்படுத்துவது என்பதுதான் ஜனநாயகம் வாங்கி கொடுத்திருக்கிற முதல் உரிமையே உங்களுக்கு. அந்த உரிமையை 2024 உங்களை நம்பி உங்கள் பின்னாலே நிற்கக்கூடிய ரசிகர்கள், இப்பொழுது ஒரு தொண்டர்கள், அந்த தொண்டர்களுக்கு இவர் ஏதாவது வழிகாட்டணும் இல்லையா? இன்னும் இருக்கு, ஒரு 60 நாள் இருக்கு. ஒரு நாள் கடைசி நேரத்தில் காட்டலாம். நான் அவருக்கு இதுதான் சொல்றேன், பட்டன் அழுத்தி சொல்லுங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது அப்படியே கம்பேர் பண்றது ரஜினி அவர்களுடைய அரசியல் பயணம் இருந்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு. அதுல தற்போது விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்டெப் வரைக்கும் அப்படியே நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, ஏன்னா நீங்க ரஜினி அவர்கள் கூடவே இருந்திருக்கீங்க, ஸோ ஏதாவது மாறுபாட்டை உணர்றீங்களா விஜய் அவர்கள்கிட்ட? நிச்சயமா உணர்றேன். இப்போ நீங்க விஜய் வந்து அவருக்கு என்ன 49 வயது தான் ஆகிறது, 50 வயது கிட்ட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பக்கம் இளைஞராக தான் இருக்கார். என்ன கூட ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள்
அவர் வந்து 70 வயசானா கூட நடிக்கலாமே. எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ தெலுங்குல சிரஞ்சீவி நடிக்கிறாருன்னா சும்மாவா, எல்லா இடத்துலையும் நடிக்கிறாங்க. அந்த பக்கம் இவர் வந்து ஹிந்தி படங்களில் நடிக்கிற பெரிய நடிகர்கள் எல்லாருமே 50 வயதை கடந்தவங்க தானே. ஆனால் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் கூட விஜய் நடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதிகமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் சம்பளம் வாங்கக்கூடியவர் அவர் தான். 100 கோடின்றான் ஒருத்தன், 120ன்றான், இன்னொருத்தர் 150ன்றான். இப்போ இந்த படத்தை நடிக்கிறாருக்கு, அந்த படம் கோடு ஏதோ அது 200 கோடியோ 300 கோடியோ அப்படின்னா ஏதோ ஒன்று 100 கோடிக்கு மேலே அவர் வாங்குகிறார் இல்லையா. அப்போது 100 கோடிக்கு மேல் வாங்குகிற மிக அதிகமான ஊதியத்தை பெறக்கூடிய இந்தியாவின் நடிகர்கள் பட்டியல் அவர் ஒருவராக இருக்கார். இன்றைக்கும் அவருக்கு 100 கோடிக்கு மேல் கொடுத்து படம் எடுப்பதற்கு பல பட தயாரிப்பாளர்கள் ஒரு வீட்டு வாசலில் தவம் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு உச்சபட்சமான நிலையில் இருந்து கொண்டே நான் ஒரு படம் தான் நடிக்கப் போகிறேன், அந்த ஒரு படம் நடித்து முடித்த பிறகு முழுமையாக நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லையா. கமல்ஹாசன் சொல்லலையே. கமல்ஹாசன் ஒரு பக்கம் பிக் பாஸுக்கும் இன்னொரு பக்கம் நடிக்கிறதுக்கும் போயிட்டு இடையில அவருக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கிறதோ அந்த ஓய்வு நேரத்தில் அவர் மக்கள் நலனுக்காக வந்து நிற்கிறாரு. இதை விட ஒரு அதிசயமான அரசியல் தலைவரை நம்ம பார்க்க முடியாது. சரி, அவருடைய வசதி. அவர் அது கேட்டால் என்ன சொல்வார், அரசியல் செய்யணும்னா பணம் வேணும். என்ன மாதிரியா இப்படி ஒரு அறையில் உட்காந்துன்னு நீங்கள் 100-500 வாங்கி ஒரு அரசியல் கட்சி நடத்துக்கிறது முடியாது. அப்போ நிறைய பணம் வேணும். ஆனால் நான் கடுமையாக உழைச்சி சம்பாதிச்சு அதையெல்லாம் கொண்டு போய் கொட்டி அரசியல் செய்யறதுக்காக நான் பண்ணுறேன்னு அவர் எதோ சொல்லலாம். என்ன சொன்னாலும் தப்பு. நீங்கள் வந்து ஒழிந்த நேர அரசியல் பார்ட் டைம் பாலிட்டிஷியன் சொன்னால் அது என்ன அர்த்தம்? பார்ட் டைம் பாலிட்டிஷியன்றது ரொம்ப தப்பான விஷயம். எம்ஜிஆரை பாருங்க, நீங்கள் எம்ஜிஆர் கடைசி வரை நடித்தார். வயதான காலத்திலும் அவர் கடைசியில் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார போறாரு. வெற்றியை பெற்று விட்டார். அவர் 1977 வெற்றியை பெற்றுட்டார், ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் மதுரை விட்ட சுந்தரபாண்டியன் படத்தில் இன்னும் சில காட்சிகள் முடிக்க வேண்டி இருந்தது. ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் எடுத்துங்கன்றாரு. இருங்க இன்னும் கொஞ்சம் சில காட்சிகள் இருக்கு, நடிச்சு முடிச்சுட்டு வந்து பதவி பிரமாணம் எடுக்கிறேன், அப்படிதான் எடுத்தார் அவர். அப்போ எம்ஜிஆர் தவிர்க்க முடியாமல் அதை ஏற்று, அது காரணம் ஒன்று இருக்கு. ஏனென்றால் மக்களோடு மிக நெருக்கமான தொடர்பு கடைசி வரையில் இருக்கணும்னா இது ஒரு மிக முக்கியமான ஊடகம். இப்போ நான் வந்து ஒரு 55 ஆண்டுகளாக அரசியல் இருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிராமங்களில் மூலை முடுக்கல் எல்லாம் தமிழர் மணின்னு தெரியுமான சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் சினிமாக்காரன் இல்லை, என் முகத்தை அரிதாரம் பூசலை. இங்கே வந்து கொள்கை, நேர்மை, உண்மை, தியாகம் அதுக்கெல்லாம் பைசா மதிப்பு கிடையாது. அப்போ மக்களை கவர்ந்து எடுக்கின்ற அந்த கவர்ச்சி அரசியல் என்பது தேவைப்படுது. அதில் இந்த எல்லாவற்றை விட சினிமாவுக்கான சக்தி என்ன தெரியுங்களா? ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த சினிமாவை நோக்கி போகிறதுக்கு அப்படி யோசிக்கிறான்? நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒன்று இம்பேக்ட், இன்னொன்று ரீச், இன்னொன்று இன்ஃப்ளூயன்ஸ். இதுதான் முக்கியமானது. அந்த ரீச் எல்லா மனிதர்களும் போய் சேரக்கூடியது. இங்கே உட்கார்ந்தீங்கன்னா கடைசி மனுஷனாலும் போய் சேர்ந்துடலாம். அந்த ரீச் சினிமாவில் தான் கிடைக்கும். இன்ஃப்ளூயன்ஸ், அவனை இப்போ வந்து நம்மால் யாருமே வந்து அவர் வெறும் கதையில் நடித்த கதாநாயகன் பார்க்குறது இல்லையா. உண்மையிலேயே வில்லனாக நடித்த நம்பியார் பயங்கர உத்தமன் ஆச்சா. இந்த மனிதன் தனி வாழ்வுல அவ்வளவு ஒழுக்கம் சார்ந்து அவ்வளவு உத்தமமான மனிதன். ஆனால் நம்பியாரை பார்த்த உடனே எல்லா மக்கள் என்ன திருட்டு பையன், ஐயோ வந்துட்டாங்க அப்படின்னு யோசிப்பான். அப்போ கதாபாத்திரங்களாக பார்த்து நம்ம மக்கள் பழக்கப்படலை. அவர்கள் வந்து முழுக்க முழுக்க கடவுள் வழிபாட்டு நிலைக்கு இவர்களை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ ரீச்சும் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, இம்பாக்ட் இருக்கு, பாதிப்பு. இது மூணும் இருக்கக்கூடிய இடம் வந்து சினிமா தான், எதுவுமே கிடையாது வேற. அதனால அதை விட்டு விட்டு வெளியே வந்தால் அந்த மக்கள் தொடர்பு நமக்கு இல்லாமல் போகுமோன்ற அச்சம் எம்ஜிஆருக்கு இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய மகத்தான அவர் இணையான ஒரு மக்கள் நம்பிக்கை பெற்றால் இன்ன வரைக்கும் இல்லை. அந்த பாயிண்ட்ல இருந்து பார்த்தா விஜய் நடிக்கணும், தொடர்ந்து நடிக்கணும்னு சொல்றேன். இல்ல தியாகின்னு சொல்றேன் நான். அதையும் விட்டுட்டு வராரு. அதெல்லாம் இந்த இவ்வளவையும் விட்டு விட்டு வருவது ஒரு பாசிட்டிவான சிக்னல். எனக்கு என்னன்னா, இப்போ உண்மையிலேயே விஜய் செஞ்சிருக்க இந்த ஒரு நல்ல விஷயத்த தமிழர் மணியன் பாராட்டினான்னு வச்சுங்க. அடுத்து தமிழர் மணியன் விஜய்க்கு ஆலோசகராக போட்டு அவன் நிமிஷம்லாம் போட ஆரம்பிச்சாங்க. ஒரு இதழ், வார இதழ். நான் அந்த இதழ் அந்த குழுமத்தில் உள்ள எல்லா இதழ்களையும் எழுதியிருக்கேன்.
என் பேனா ஏராளமாக எழுதி குவித்தது அந்த குழுமம் நடத்துகிற அத்தனை இதழ்கள் தான். அதில் இப்போ போன வாரம் நினைக்கிறேன் விஜய் பற்றி ஒரு கட்டுரை எழுதட்டோம். கட்டுரையில் அவங்க எப்படி சாதக பாடலாம் எழுதி கடைசி 2 பேர் என்ன முத்தாய்ப்பு தெரியுங்களா? எங்கே திருவிழா நடந்தாலும் பலூன் விற்க ஒருவர் போவது போல தமிழர் மணியன் இப்பொழுது விஜய் கட்சி தொடங்கும் போது அங்கே போவார். எல்லாம் எவ்வளோ அசிங்கமாக இல்லையா? உன் கையில் ஒரு பேனா இருக்கு, நீ ஒரு ஏசி அறையில் உட்கார்ந்துன்னு உன்னை எழுதுறதுக்கு முன்னே ஒரு 55 வருஷம் ஒருத்தன் இருக்கானே, ஒரு நாள் ஒரு தேர்தலில் நின்னதில்லை. இன்றைக்கும் உங்கள் முன்னால் நான் ஏற வந்தேன், ஒரு ஸ்கூட்டியில் பின்னால் வந்து வனைமம் விழுந்துருக்கணும். இப்படி தான் வந்து நடத்துகிறான். அவனை மாதிரி எளிமையாக, அவனை மாதிரி நேர்மையாக, எந்தவித குறையும் கரையும் இல்லாமல் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து இயங்குறாங்க. இதை கொஞ்சமாவது யோசிக்க தெரியுதா? என்னுடைய 55 வருஷ அரசியல் அவர்களுக்கு தெரியாது. ஏன்னா ஊடகத்துக்குள்ளே இப்போ வர சின்ன பிள்ளைகள் தானே. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண் முன்னால் இருக்கிற இன்றைய அழுக்கு படிந்த அரசியல்வாதிகள், சில சினிமா நட்சத்திரங்கள், இவர்களை தாண்டி அவர்களுக்கு உலகம் கிடையாது. நான் தான் உங்களை மாதிரி வந்து ஒரு நேர்காணலுக்கு வந்தவருக்கு இதை கேட்டேன். நான் பல்கிவாலா உங்களுக்கு தெரியுமான்னு, யார் சார் பல்கிவாலான்னு கேட்டாரு. அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, விரிந்த வாசிப்பு இல்லை, இந்த தேசத்தை குறித்த சிந்தனையோடு நீண்ட காலம் இந்த தேசம் எப்படி நடந்து வந்திருக்குது, அரசியல் எப்படி நடந்தது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற ஆர்வமும் இல்லை, அதற்கான அறிவு போதாமை. இப்படி இருக்கிற நீங்க சார் எதையும் எழுதுங்க. பலூன் விற்கிறவனா தமிழர் மணியன், இதை எழுதிட்டு உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உன் தரம் அவ்வளவுதான். இது மாதிரி நான் கோவப்பட முடியாது. இப்படியெல்லாம் இருக்காங்க. இவர்களுக்கு நடுவில் தான் நாமும் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்க வேண்டிய விதி. 2026 அவர் வந்து இப்போ வரேன் அப்படின்னு சொல்லும்போது 2026 தேர்தல் காலத்தில் அப்போ ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பாஜகவுக்கும் கூட எந்த அளவுக்கு சீமோசப்பனமாக இருப்பார்னு யாரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு போட்டியாக இருப்பார் அப்படின்னு இப்போ எதையுமே நீங்கள் கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இன்று வரையில் அவருடைய பெரிய பலம் என்பது அவருடைய ரசிகர்கள் தான். இன்றைக்கு உள்ள நடிகர்களில் மிக அதிகமான ரசிகர்களை கொண்டவராக அவர் இருக்கார். ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் எப்படி ஏராளமான ரசிகர்களுடைய பின்புலத்தோடு இருந்தாலும் அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். வந்து ஒரு மனிதன் அவருக்கு ரஜினிகாந்த் ஏற்கனவே இப்போது 73-74 வயது இருக்கும். அதான் எனக்கு 75 முடிஞ்சிடுச்சு. அவர் என்னோட 1 வயது தான் குறைவானவர் நினைக்கிறேன், இல்லை 2 வயது குறைவானவர். 73 வயது வரைக்கும் 73 வயது வரைக்கும் ஒரு மனிதன் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது சினிமா உலகத்தெல்லாம் சாதனை. இப்போ அமிதாப் பச்சனே வந்து கேரக்டர் ரோல் தானே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவர் இன்னமும் தன்னுடைய தோளில் ஒரு சினிமாவை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கார். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு பாட்ஷா இருக்கிற போது வந்த ரஜினியினுடைய அந்த வலிமை இன்னைக்கு இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் விஜயை பொறுத்தவரை இன்னைக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் மட்டுமே வாக்களிக்கிற நிலையை இப்போ நீங்கள் வச்சு கணக்கு போட்டீங்கன்னா 5-7% ஓட்டு தான் கிடைக்கும். இந்த 5-7% ஓட்டு கிடைச்சா தமிழ்நாட்டில் கூட்டணி வைப்பதற்கு பயன்படுகிற கட்சிகளில் ஒரு கட்சியாக விஜய் கட்சி இருக்கும். அது திமுக கூட்டணியானாலும் சரி, அதிமுக கூட்டணியானாலும் சரி, பாஜக கூட்டணி வைத்தாலும் சரி, இவரை நம்ம அழைத்து கொண்டால் ஒரு 5-7 விழுக்காடு வாங்கி இருக்கு. அந்த நிலை தான் இப்போ இருக்கு. இவரே தனித்து நின்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவுக்கு வரணும்னா மக்கள் வாக்களிக்கணும். எம்ஜிஆருக்கு வெறுமனே ரசிகர்கள் வாக்களிக்கிறது. இன்னொன்று நீங்க பார்க்கணும், எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் 1949 திமுக தொடங்கிச்சு. ஏற்கனவே 1951-52 எம்ஜிஆர் திமுகவில் சேர்ந்துட்டாரு. புரியுதுங்களா? 72க்கு பிறகு அவர் வெளியேற்றப்படுறாருன்னா இடையில 20 ஆண்டு காலம் திமுகவில் அசைக்க முடியாத இடத்தை அவர் இருந்தவர். திமுகவை உருவாக்கிய அண்ணாவே வந்து எம்ஜிஆருடைய முகத்தை காட்டினா போதும் எனக்கு வாக்குகள் வந்து விழும்னு சொல்ற அளவுக்கு அவர் இருந்தவர். இன்னும் குறிப்பாக திருநெல்வேலியில அண்ணா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போறாரு. அப்படி சுற்றுப்பயணம் போது அண்ணா குறிப்பிட்டிருக்காரு. அண்ணா சுற்றுப்பயணம் போகிற போது அங்கெல்லாம் பார்த்துருக்காங்க, நீங்கள் எந்த கட்சி, இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் கட்சி, திமுகன்னு சொல்லலாம, அண்ணா கட்சின்னு சொல்ல, எம்ஜிஆர் கட்சி. ஆக எம்ஜிஆரை வைத்து கட்சி என்கிற அளவுக்கு தான் அவருடைய செல்வாக்கு இருந்தது. அவருடைய ரசிகர்கள் என்பவர்கள்
அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கப்பட்டவர். அவர் தொடர்ந்து 67லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளியேற்றப்படுகிற வரைக்கும் பல தேர்தல் களத்தை பார்த்தவங்க. அதையெல்லாம் இப்போ இவரிடம் காண முடியாது இல்லையா? அதனால் மக்கள் அவருக்கு எந்த அளவுக்கு வாக்களிப்பார்கள், மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு கிடைக்கும், அதற்கு அவருடைய கொள்கை திட்டம் என்ன, அது எல்லாமே இருக்கு. ஸோ அந்த கொள்கைகள்லாம் வந்தால் தான் நம்மளால் இப்பொழுது ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் அது சும்மா நம்முடைய விருப்பு வெறுப்பு சார்ந்து சொல்வதாக இருக்கும். வரட்டும், நல்லதை செய்வதற்கு யார் வேண்டுமானாலும் வரட்டும். உடனே விஜய் வந்தாருன்னா நீங்கள் அவருக்கு அட்வைஸரை போவீங்களா சார், அவருக்கு ஆலோசனை போவீங்களா சார்னு ஒரு கேள்வி கேட்டு ஆசைப்பட்டார். நீங்கள் கேட்கலன்னா நானே விளக்கமாக சொல்கிறேன். எந்த காலத்துக்கும் நான் அந்த காரியத்தை செய்வேன்.